Yes, welcome. Lecture number 5 inverse trigonometric functions பார்த்துட்டு இருக்கோம் கரெக்ட்டா? So இந்த வீடியோல inverse tangent function பார்க்க போறோம். So lecture number 1 and 2 என்ன பார்த்தோம் அப்படினா inverse sine function பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி problems போட்டோம். lecture 3 lecture 4 என்ன பார்த்தோம் அப்படினா cos inverse பார்த்தோம். அதோட domain எப்படி இருக்கும், range எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி problems போட்டோம். இந்த வீடியோல inverse tangent function அதாவது tan inverse of x பத்தி டீடைல் தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா first we will introduce tan x graph. tan x graph வந்து எப்படி இருக்கும், tan x graph ஓட domain எப்படி இருக்கும், tan x graph ஓட range எப்படி இருக்கும் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அது பண்ணிட்ட பிறகு tan x graph வந்து 1 to 1 on to 1 பார்ப்போம். சப்போஸ் 1 to 1 on to இல்ல அப்படின்னா எந்த டொமைன்ல எந்த கோடொமைன்ல அந்த ஃபங்க்ஷன் 1 to 1 ஆவும் இருக்கு on to 1 இருக்குன்றத பார்த்துட்டு அப்ப என்ன பண்ணலாம், we can define inverse function. கரெக்ட்டா? சோ அப்போ tan x graph முதல்ல பிளாட் பண்ணுவோம். tan x graph வந்து எப்போ 1 to 1 ஆவும் இருக்கும், எப்போ on to 1 இருக்கும்ன்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா we can define inverse tan function. கரெக்ட்டா? ஏன்னா inverse is defined only when f is a bijection. f 1 to 1 ஆவும் இருக்கணும், on to 1 ஆவும் இருக்கணும். அப்பதான் we can define inverse function. கரெக்ட்டா? சோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா inverse tangent function போறதுக்கு முன்னாடி first we will discuss என்னது tan x graph. ஓகேவா? So tan x graph ஞாபகம் இருக்கா பாருங்க, let us take a function f of x is equal to tan x. f of x is equal to tan x. இப்போ tan x ஓட டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க போறோம். அது கண்டுபிடிச்ச பிறகு அதோட கிராஃப் எப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த tan x கிராஃப இந்த tan x can I write sin x by cos x எழுதிக்கலாம்ல. tan x is equal to sin x by cos x. அப்போ tan x is not defined when this denominator is equal to 0. கரெக்டா? ஆமா தானே? எப்பப்பெல்லாம் ஃபங்க்ஷன் டினாமினேட்டர்ல 0 போதோ அந்தந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. ஆமா தானே? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, f of x equal to 1 by x. This function is not defined at x is equal to 0. டினாமினேட்டர்ல எந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் 0 போதோ அந்த இடத்துல என்ன ஆயிடும், ஃபங்க்ஷன் அன்டிஃபைண்டா போயிடும். இது பார்த்துருக்கோம். கரண்ட் போயிடுச்சு, இருங்க பார்ப்போம், வந்துடும், வந்துடுச்சு பாருங்க. சோ அப்ப பாருங்க 1 by x is not defined when denominator is equal to 0. so at x is equal to 0 ல function not defined. அப்ப அதே மாதிரி tan x is not defined எப்போ when this denominator is equal to 0. கரெக்ட்டா? அப்ப cos x எப்போ 0 ஆ போகும், cos x எப்போ 0 ஆ போதோ அந்தந்த பாயிண்ட்ல எல்லாம் tan x is not defined. கரெக்ட்டா இல்லையா? ஆமா தானேப்பா? ஃபங்க்ஷன்ஸ் கிட்ட பார்த்துருந்தீங்க அப்படின்னா டினாமினேட்டர்ல எப்போ ஃபங்க்ஷன் 0 ஆ போதோ அந்த பாயிண்ட்ல எல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. அப்ப cos x எப்பப்பெல்லாம் 0 ஆ போதோ அந்தந்த பாயிண்ட்ல எல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. அதாவது tan xன்ற ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு எப்போ அப்படின்னா cos x எப்பப்பெல்லாம் 0 ஆ போதோ. நியூமரேட்டர் 0 ஆன பிரச்சனை கிடையாது, டினாமினேட்டர் 0 ஆ போச்சுன்னா என்ன ஆகும், சம்திங் பை 0 அன்டிஃபைன்டா போயிடும். சோ அப்போ f of x is equal to tan x is not defined எப்போ, is not defined when cos x is equal to 0. கரெக்டா இல்லையா? cos x எப்பப்பெல்லாம் 0 ஆ போதோ சோ அப்போ சம்திங் பை 0 ஆயிடும், அன்டிஃபைண்டா போயிடும். இப்போ cos x எப்போ 0 ஆ போகும், பேசிக் ரிசல்ட். so that is cos x எப்போ 0 ஆ போகும், x is equal to 2n plus 1 pi by 2. this n belongs to integer. கரெக்டா? சோ அப்ப இந்த பாயிண்ட்ல எல்லாம் cos என்ன போவோம், 0 ஆ போவோம். cos pi by 2 0, cos 3 pi by 2 0, cos 5 pi by 2 0, cos 7 pi by 2 0, cos minus pi by 2 0, cos minus 3 pi by 2 0. கரெக்ட்டா? அதாவது odd multiple of pi by 2. என்னது odd multiple of pi by 2 லலாம் cos x 0 ஆ போகும். கரெக்ட்டா? அப்பனா இந்த பாயிண்ட்ல எல்லாமே tan x னா ஆயிடும், நாட் டிஃபைன்டா இருக்கும். ஆமா தானே? அப்போ domain என்ன ஆயிடும், domain is, so what is the domain of f, our f of x is tan x. so அப்போ domain பாத்தீங்கன்னா all real number except we need to remove the point where denominator get 0. கரெக்ட்டா? ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆமா சார் சூப்பரா போயிடுவீங்க. ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ பார்க்காம பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ யூ கேன் என்ன நம்பர் வேணா கொடுக்கலாம் எக்ஸுக்கு, ஆனா we should not give this x. சப்போஸ் இந்த x கொடுத்தேன் அப்படின்னா டினாமினேட்டர் 0 ஆ போயிடும், ஃபங்க்ஷன் அன்டிஃபைண்டா போடும்.
அப்பனா we need to remove, we can give whatever real number except we need to remove the point. என்ன பாயிண்ட் ரிமூவ் பண்ணணும்? we need to remove 2n plus 1 pi by 2. so இந்த பாயிண்ட we need to remove. கரெக்ட்டா? இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படினா this will be the domain. this will be the domain. this n belongs to integer. அப்ப இதுதான் யாரு? this is the domain for tan x. கரெக்ட்டா? tan x வந்து x can take any value but x should not take 2n plus 1 pi by 2. ஏன்னா இந்த பாயிண்ட்ல எல்லாம் டினாமினேட்டர் 0 ஆ போய்டும், ஃபங்க்ஷன் அன்டிஃபைன்டா போய்டும். ஓகேவா? சோ அப்ப tan x ஓட டொமைன் என்னது? all real number except 2n plus 1 pi by 2, n belongs to integer. அதாவது x க்கு நீங்க என்ன வேணா கொடுக்கலாம், பட் ஆனா இத மட்டும் கொடுக்க கூடாது. எது கொடுக்க கூடாது? pi by 2, 3 n வந்து இன்டிஜர் வேரி பண்ணீங்க அப்படினா n க்கு 0 கொடுத்தீங்கன்னா pi by 2 வரும். n க்கு 1 கொடுத்தீங்கன்னா 2 plus 1 3 pi by 2 னு வரும். அப்ப அந்த வேல்யூஸ்லாம் x க்கு கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தீங்க அப்படினா ஃபங்க்ஷன் என்னவா போய்டும்? டினாமினேட்டர்ல 0 ஆ போய்டும். இப்போ டினாமினேட்டர்ல 0 ஆ போச்சு அப்படினா ஃபங்க்ஷன் என்னவா போய்டும்? அன்டிஃபைன்டா போய்டும். அப்ப tan x ஓட டொமைன் என்னது? all real number except we need to remove this point where denominator gets 0. okay, now we will discuss about the range of tan x. range of tan x என்ன சொல்றேன் அப்படினா range of tan x is r அப்படி சொல்றேன். என்னன்னா இருக்கலாம் ரேஞ்ச்ல. அதாவது ரேஞ்ச்னா என்னது? set of all output values தானே. the set of all output values தானே range. the set of all output values தானே range. output values வந்து என்ன values வேணா இருக்கலாம் அப்படின்றேன். இப்போ நீங்க கேட்கணும், எப்படி சார் அப்படின்னு கேட்கணும். பாருங்க, range of sin x என்னது? -1 to 1. கரெக்டா? range of cos x என்னது? அதுவும் -1 to 1. ஆமாவா இல்லையா? பாருங்க, சோ நம்மளுக்கு tan x வந்து sin x by cos x ஆ. இப்போ sin x என்ன ஆயிடும்? sin x ஓட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா, இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -1 to 1. cos x ஓட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா அதுவும் என்னது? -1 to 1 தான். சார், மேல வந்து ஏதோ ஒரு நம்பர் that is from -1 to 1, கீழே ஏதோ ஒரு நம்பர் that is from -1 to 1. அப்போ இதோட வேல்யூ என்ன வந்துரும்? full r வந்துரும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ சப்போஸ் உங்களுக்கு 10 வரணும், 10 இருக்கணும் ரேஞ்சில். அப்ப என்ன பண்ணலாம்? 10 இருக்குமா? அதுல 10 இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 0.1 டிவைடட் பை 0.01. இது என்ன ஆயிடும்? இன்டூ 100 பண்ணுங்க. சோ இன்டூ 100 இன்டூ 100, அப்ப இது என்ன ஆயிடும்? 10 ஆயிடும். சோ whatever number you give, I can get that number with the help of these two number. கரெக்டா? ஆமா தானே? அப்ப tan x ஓட ரேஞ்ச் என்னது? it can take any real number. அப்ப output value can be anything. for example, சார் tan x வந்து tan x ஓட அவுட்புட் வேல்யூ வந்து எனக்கு 125 வருமா சார்? வரும், ஈஸியா வரலாம். ஏன்னா sin x ஓட ரேஞ்ச் என்னது? -1 to 1. so 0.125 divided by 0.001. this is same as 125. கரெக்ட்டா? இந்த நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா sin x வந்து என்னது? sin x can take value from -1 to 1. நான் 0.125 எடுத்திருக்கேன். cos x can take value from -1 to 1. நான் 0.001 எடுத்திருக்கேன். you divide by 1000, அப்ப என்ன ஆயிடும்? அது divide by 1000. அப்ப this is same as 125. கரெக்ட்டா? அப்ப whatever, அப்பனா இந்த ரெண்டு, அப்பனா இது வந்து ஏதோ ஒரு குவாண்டிட்டி that lies between -1 to 1, இது வந்து ஏதோ ஒரு குவாண்டிட்டி that lies between -1 to 1. அப்போ இது வந்து அப்ப என்ன அர்த்தம்? எல்லா பாசிபிலிட்டிஸும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா it can take any value னு அர்த்தம். சோ அப்ப tan x ஓட ரேஞ்ச் வந்து ரியல் நம்பர்னு அர்த்தம். அதாவது ரேஞ்ச்ல என்ன வேணா இருக்கலாம். ரேஞ்ச்ல செட் ஆஃப் அவுட்புட் வேல்யூஸ் வந்து ஆறா போயிடுச்சு. இப்போ அவுட்புட் வேல்யூஸ் என்ன இருக்கலாம்? 1 lakh. tan x வந்து 1 lakh கூட வரும், tan x 2 lakh கூட வர வைக்கலாம், tan x 3 lakh கூட வர வைக்கலாம். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் 3 lakh வர வைக்கணும் அப்படி என்ன பண்ணலாம்? 0.0.300000 டிவைடட் பை 0.0001 போட்டுருங்க. அப்ப மேலையும் கீழும் 1 lakh டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 3 lakh வந்துரும். சோ அப்போ என்ன அவுட்புட் வேல்யூஸ்னா tan x வந்து எடுத்துக்கும். tan x வந்து எந்த ஒரு அவுட்புட் வேல்யூவும் வரும். அதாவது tan x ஓட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா r. tan x ஓட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா r. புரிஞ்சுதா இல்லையா? ரொம்ப ஈஸி. இதோட ரேஞ்ச் -1 to 1 பா. இதோட ரேஞ்ச் -1 to 1 பா. அப்போ மேல வந்து ஏதோ ஒரு குவாண்டிட்டி that is from -1 to 1.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.001 இருக்கலாம், 0.002 இருக்கலாம், 0.5 இருக்கலாம். கீழே ஏதோ ஒரு குவான்டிட்டி தட் இஸ் ஃப்ரம் -1 to 1. அப்போ நீங்கள் டிவைட் பண்ணும்போது எவ்வளோ பெரிய நம்பர் வேணா வர வைக்கலாம் நம்மளால. எல்லா நம்பரையும் வர வச்சிட முடியும், எல்லா நம்பரையும் வர வச்சிட முடியும். ஆமா தானே? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20 வரணும்னா நீங்க என்ன பண்ணலாம்? 0.20 டிவைடட் பை 0.20 டிவைடட் பை 0.01 போடுங்க. 0.20 டிவைடட் பை 0.01 என்ன பண்ணுங்க? 100 into 100 பண்ணுங்க. அப்போ this is same as 20/1. ஸோ அப்போனா it can take any real number. கரெக்டா? அவுட்புட் வேல்யூஸ் கேன் பி எனி நம்பர். ஏன்னா இது வந்து குவான்டிட்டி that lies between -1 to 1. இது ஒரு குவான்டிட்டி that lies between -1 to 1. இப்போ டிவைட் பண்ணும்போது it can take all real number. It can take all real number. ஓகே. ஸோ அப்போனா tan x ஓட டொமைன் என்னது? all real number except 2n plus 1/2. tan x ஓட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா r. அதாவது tan x ஓட அவுட்புட் வேல்யூ வந்து it can be any real number. ஆமா தானே? any real number it can take. இது வந்து குவான்டிட்டி that lies between -1 to 1. இது ஏதோ குவான்டிட்டி that lies between -1 to 1. அப்போ இது நீங்க சின்ன எடுக்க என்ன ஆயிடும்? ஃபுல் ரியல் நம்பரே வந்துடும். ஓகே. ஸோ இப்போ கிராஃப் போட போறோம். ஸோ அப்போ f of x is equal to tan x. ஸோ அப்போ f என்னது? f is a function from all real number except we need to remove the point 2n plus 1/2. கோடு பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதுவும் r. ஸோ இதுதான் வந்து உள்ளார போறானோம் நம்ம. இப்போ tan x ஓட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 6, கோடொமைன் டொமைன் பாத்தீங்கன்னா ஆல் ரியல் நம்பர் எக்ஸெப்ட் we need to remove the points where denominator get 0. ஸோ டினாமினேட்டர் வந்து cos x இருக்கு. cos x எப்போ 0 போகும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல cos x 0 போகும். ஓகே. இது கிராஃப் வரைவோமா? கிராஃப் வரைஞ்சிருவோமா? பாருங்க. ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா I'm going to draw the graph for f of x is equal to tan x. f of x is equal to tan x. ஸோ இது வந்து 0. ஸோ இது பாத்தீங்கன்னா பை. ஸோ இவன் வந்து 2π, இவன் 3π போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இவன் -π, ஸோ -2π, அப்புறம் -3π. கரெக்டா? இப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு கோடொமைன் யாரு? r தானே? இப்போ பாருங்க ஒரு சின்ன ரீகால் பண்ணுங்க. sin x எப்போ டிஃபைன்டு? r to -1 to 1. கரெக்டா? sin x ஓட டொமைன் பாத்தீங்கன்னா r, கோடொமைன் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -1 to 1. அதே மாதிரி cos x ஓட டொமைன் பாத்தீங்கன்னா என்னது? அதுவும் r தான், ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -1 to 1. இதுவே tan x பாத்தீங்க அப்படின்னா டொமைன் யாரு? r -2n plus 1/2. ரேஞ்ச் பாத்தீங்கன்னா r. ரேஞ்ச் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் புரியுதா பாருங்க. இதுல டினாமினேட்டர் எதுவுமே இல்ல, பை 1 இருக்கு. இது பை 1 இருக்கு. அப்ப டினாமினேட்டர் 0 போகாது. ஸோ இந்த கேஸ் டொமைன் வந்து r. பட் இங்க பாத்தீங்கன்னா tan x வந்து sin x by cos x. பட் டினாமினேட்டர்ல cos x இருக்கு. அப்ப cos x எப்போ 0 போகுது? we are removing that point. ரேஞ்ச் வந்து r. பட் இங்க ரேஞ்ச் வந்து யாரு? -1 to 1 தான். ஓகே. இப்போ tan x ரஃப் வரைஞ்சிருவோமா? இப்போ பாருங்க நம்மளுக்கு tan x is not defined at this point. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? இங்க யார் இருப்பா? இங்க π/2. இங்க யார் இருப்பா? இங்க 3π/2. இங்க யார் இருப்பா? இங்க 5π/2. அதே மாதிரி இங்க யார் இருப்பா? -π/2. இங்க யார் இருப்பா? -3π/2. இங்க யார் இருப்பா? -π/2. இப்போ இந்த பாயிண்ட்லாம் ஃபங்க்ஷன் என்ன கிடையாது? நாட் டிஃபைன்டு. கரெக்டா? ஏன்னா எனக்கு 0 கொடுத்தீங்கன்னா π/2, எனக்கு 1 கொடுத்தீங்கன்னா 3π/2, எனக்கு 2 கொடுத்தீங்கன்னா 3π/2. கரெக்டா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்லாம் கிடையாது ஃபங்க்ஷனு, நாட் டிஃபைன். இந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன். அதே மாதிரி 3π/2லையும் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன். 5π/2லையும் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன். -π/2லையும் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன். ஏன்னா இந்த பாயிண்ட்லாம் cos x 0 போகும். அவன் தானேப்பா? இந்த பாயிண்ட்லாம் cos x 0 போகும். புரியுதா? அப்ப இந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன். இங்க நாட் டிஃபைன், இங்க நாட் டிஃபைன், இங்க நாட் டிஃபைன். அதாவது அந்த பாயிண்ட்ல என்ன கிடைக்கும்? வெர்டிகல் அசிம்ப்டோட் கிடைக்கும். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? டினாமினேட்டர் 0 போச்சுன்னா we have vertical asymptote. ஓகே. சோ அப்ப கிராஃப் வரைஞ்சிருவோமா? அப்ப கிராஃப் பாருங்க. இப்போ பாருங்க tan x வந்து யாரு? tan x வந்து sin x by cos x. அப்ப cos x 0 போற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. sin x எப்போ 0 போதோ அப்பப்பலாம் tan x 0 போகும். கரெக்டா இல்லையா? sin x எப்போ 0 போதோ அப்பப்பலாம் tan x 0 போகும்.
ஏன்னா tan x என்னது sin x by cos x. sin x 0 போயிடுச்சு அப்படின்னா அப்படின்னா ஆயிடும் 0 by something 0 போயிடும். 0 by something 0 போயிடும். அப்போ sin x எப்போ 0 போதோ அப்பப்பலாம் tan x 0. sin x எப்போ 0 போவோம் x is equal to n pi. கரெக்டா? sin n pi 0. So அப்போ sin 0 0, sin pi 0, sin 2 pi 0, sin 3 pi 0, sin minus pi 0, sin minus 2 pi 0, sin minus 3 pi 0. இப்போ கிராஃப் வரைஞ்சிருவோமா? பாருங்க, at pi by 2 it has a vertical asymptote and at minus pi by 2 it has vertical asymptote. கரெக்டா? ஸோ பாருங்க, ஸோ கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இவன் வந்து இன்ஃபினிட்டி, இவன் மைனஸ் இன்ஃபினிட்டி. கரெக்டா? இன்ஃபினிட்டி ஜஸ்ட் a symbol that says it y axis வந்து 6 இருக்கும் போயிட்டே இருக்கு. 1 2 3 4 போயிட்டே இருக்கு. ஏன்னா அவளுக்கு ரேஞ்ச் யாரு, கோடொமைன் யாரு, மைனஸ் 6ல. ஸோ கிராஃப் எப்படி இருக்கும்னா நல்லா வரையணும் பாருங்க. ஸோ at pi by 2 it will tend to infinity, tan 0 0, அப்புறம் at minus pi by 2 it will tend to minus infinity. அதே மாதிரி இங்கே வாங்க, இங்கே at 3 pi by 2 tend to infinity, அப்புறம் tan pi 0. ஸோ இது அப்படியே எப்படி போகும். இங்கே வாங்க, எப்படி இருக்கும் புரியுதா? இந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்ப்பா. இந்த பாயிண்ட்ல டென் டு இன்ஃபினிட்டி. இந்த ஃபங்க்ஷன் வந்து பாருங்க இன்ஃபினிட்டி நோக்கி போகும், பட் இன்ஃபினிட்டி போகாது. அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான். இங்க எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இங்க எப்படி இருக்கும், நான் ஜீரோ, நான் ஏன் இங்க ஜீரோ போடுறேன், ஏன்னா tan 2 pi 0. ஸோ அப்படியே கிராஃப் எப்படி இருக்கும். ஸோ this is a graph for y is equal to tan x. tan x கிராஃப் இதுதான். பாருங்க புரியுதா இல்லையா? இந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. அப்ப நீங்க கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டா பார்க்கலாமா? இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட் போய்கிட்டே இருக்கும். இதான் வந்து கிராஃப் ஃபார் y is equal to tan x கிராஃப். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு, ஏன்னா வாட் எவர் நம்பர் யூ கிவ் இன் த கோடொமைன் ஐ கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் சம் இன்புட். கரெக்டா? ஏன்னா பாருங்க கிராஃப் பாருங்க போய்கிட்டே இருக்கு, இது போய்கிட்டே இருக்கு. அப்படின்னா இட் டேக்ஸ் ஆல் த வேல்யூ இந்த y ஆக்சிஸ், இட் டேக்ஸ் ஆல் த வேல்யூ இந்த y ஆக்சிஸ். அப்போ கோடொமைனும் ரேடியஸமா போயிடுச்சு இங்க. ஆனா அந்த ஃபங்க்ஷன் 1 to 1 கிடையாது. ஆனா அந்த ஃபங்க்ஷன் 1 to 1 கிடையாது. ஏன் 1 to 1 கிடையாது? இஃப் ஐ டிரா ஹாரிசான்டல் லைன் யூ கேன் see it intersects the curve at more than 1 point, at more than 1 point. அப்பனா இந்த டொமைன்ல ஃபங்க்ஷன் 1 to 1 கிடையாது. ஆனா ஆன் டு ஆனா ஏன்னா 6 கோடொமைனும் ரேடியஸமா போயிடுது. ஆனா என்ன கிடையாது, 1 to 1 கிடையாது. எப்படி 1 to 1 மாத்தலாம்? டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் பாருங்க. there are many domains for which tan x is 1 to 1. இப்போ இந்த டொமைன் மட்டும் கன்சிடர் பண்ணுங்களேன். அதாவது இந்த டொமைன் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த டொமைன் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா tan x வந்து 1 to 1 இருக்கும். கரெக்டா? பாருங்க இது மட்டும் தான் கிராஃப் எனக்கு. சோ அப்ப நீங்க லைன் போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், it intersects the curve at only 1 point. பாருங்க கரெக்டா இல்லையா? அப்படி இல்ல அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்கோங்க, சாரி இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒண்ணு இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்ல அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்கலாமா? இதை மட்டும் எடுத்துக்கலாம், இதை மட்டும் எடுத்துக்கலாமா? அப்படி இல்ல அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்கலாமா? சோ அப்ப பார்ட்டா பார்க்கும்போது இந்த பார்ட்டை மட்டும் எடுத்தீங்கன்னா 1 to 1 இருக்கும். இல்ல இந்த பார்ட்டை எடுத்துக்கிட்டாலும் 1 to 1 இருக்கும். இல்ல இந்த பார்ட்டை எடுத்துக்கிட்டாலும் அதுவும் 1 to 1 இருக்கும். இல்ல இந்த பார்ட்டை எடுத்துக்கிட்டாலும் அதுவும் 1 to 1 இருக்கும். அப்ப there are many domains for which tan x is 1 to 1. அதுல we are choosing one domain in particular. அந்த டொமைனுக்கு we are calling that as principal domain. அந்த principal domain யார் பாத்தீங்க அப்படின்னா minus pi by 2 to plus pi by 2. கரெக்டா? சோ இவன் தான் யாரு, principal domain. புரியுதா? அதேதான் நீங்க கண்டினியூஸா பாத்தீங்க அப்படின்னா sin x உம் cos x உம் there will be many domain for which that is 1 to 1. அதுல we are choosing one domain. அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். என்ன பேர் வைக்கிறோம்? principal domain பேர் வைக்கிறோம். சோ அப்ப tan x பாத்தீங்கன்னா இந்த டொமைன்ல என்னவா இருக்கும், 1 to 1 இருக்கும். நல்லா பாருங்க, இந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, இந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. அப்ப இந்த டொமைன்ல ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 இருக்கும். ஆல்ரெடி ஆன் டு தான் ஆரா இருக்கும் போதே. சோ அப்ப கன்க்ளூஷன் பண்ணுவோமா? இன்வர்ஸ் tan ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். சோ அப்ப f of x is equal to tan x is 1 to 1
is 1 to 1 and on to எப்பப்பா and on to if f is a function from minus pi by 2 to plus pi by 2 to r. கரெக்டா இல்லையா? பாருங்க, டொமைன் வந்து இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 to 1 போயிடுது. ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன் ஆன் 2 தானே, கோடொமைனும் ரேஞ்ச் சேம் தானே. ஸோ அப்போ ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன் ஆன் 2 தான். பாருங்க, இந்த கேர்வ் பாருங்க, இந்த கேர்வ் டேக்ஸ் ஆல் த வேல்யூ இந்த y ஆக்சிஸ். அப்பனா டொமைன் ரேஞ்ச் யாரா போவா, ஆரா போயிடுவான். ஸோ அப்போ இந்த பார்ட் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் என்னவா இருக்கு, 1 to 1 இருக்கு, as well as என்னவா இருக்கு, ஆன் 2 இருக்கு. புரியுதா? அதே மாதிரி பாருங்க, இதை நான் வந்து இப்படியும் போடலாம். எப்படி, இந்த இன்டர்வல்லையும் என்னது, இந்த இன்டர்வல்லையும் என்னது 1 to 1 இருக்கும், ஆன் 2 இருக்கும். கரெக்டா இல்லையா? பாருங்க, pi by 2 to 3 pi by 2 இதுலயும் என்னவா இருக்கும் பாருங்க, இந்த இன்டர்வல்லையும் 1 to 1 இருக்கும், ஆன் 2 இருக்கும். அப்ப there are many domains for which f is 1 to 1 and on 2. அதுல we are choosing one domain, அது we are calling that as principal domain. அதே மாதிரி இந்த டொமைன்லயும் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், 1 to 1 இருக்கும், ஆன் 2 இருக்கும். அப்ப பாருங்க, சோ என்ன பண்றேன் அப்படின்னா இதை மட்டும் நான் வச்சுக்கிறேன், பர்டிகுலரா ஒரு பேர் வச்சுக்கிட்டு இது நான் சொல்றேன் பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு சொல்றேன். என்னது பிரின்சிபல் டொமைன், அது பிரின்சிபல் டொமைன். புரியுதா? So but tan x is 1 to 1 and on 2 in this domain. அப்ப there are many domains for which tan x is 1 to 1. வந்தனே, இது ஒரு டொமைன். பாருங்க, இது ஒரு டொமைன் minus pi by 2 plus pi by 2. நீங்க இது கூட எடுத்துக்கலாம், இல்ல இது கூட எடுத்துக்கலாம், இல்ல இதை எடுத்துக்கலாம், இல்ல இந்த பாட்டை எடுத்துக்கலாம். புரியுதா இல்லையா? அப்பனா tan x is 1 to 1 and on 2 in this domain. அப்புறம் என்ன அர்த்தம், we can define inverse function. We can define inverse function. ஏன்னா இந்த டொமைன்ல என்னவா இருக்கு, 1 to 1 இருக்கு, ஆன் 2 இருக்கு. அப்போ f of x is equal to tan inverse of x we can define, and tan inverse of x ஓட டொமைன் யாரு, உல்டா ஆயிடும்ல. சோ அப்ப tan inverse என்ன ஆயிடும் அப்படின்னா என்ன ஆயிடும், சோ அப்ப f is a function from r to minus pi by 2 to plus pi by 2. கரெக்டா? இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்லப்பா. சோ அப்ப டொமைன் வந்து கோடொமைன் ஆயிடும், ரேஞ்ச் வந்து டொமைன் ஆயிடும், டொமைன் வந்து ரேஞ்சா போயிடும். ஸோ அப்போ திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம், நல்லா பாருங்க, நான் இங்க ஓப்பன் பிராக்கெட் போடுறேன். நான் ஏன் ஓப்பன் பிராக்கெட் போடுறேன், இந்த பாயிண்ட் நாட் இன்க்ளூடட். ஏன்னா இந்த பாயிண்ட் ஃபங்க்ஷன் என்னவா போயிடும், அன்டிஃபைண்டா போயிடும், இந்த பாயிண்ட்லயும் இந்த பாயிண்ட்லயும். அப்போ எக்ஸப்ட் தீஸ் டூ பாயிண்ட் எக்ஸ் கேன் டேக் எனி வேல்யூ இன் திஸ் இன்டர்வல். ஸோ அப்போ டொமைன் பாத்தீங்கன்னா யாரு, ஓப்பன் இன்டர்வல் minus pi by 2 plus pi by 2. அப்போ tan இன்வர்ஸ் என்ன ஆயிடும், இங்கேருந்து இதுக்கு போவோம். அப்ப tan inverse of x ஓட டொமைன் யாரு, சோ அப்ப f of x equal to tan inverse of x, டொமைன் பாத்தீங்கன்னா r. what is the range is minus pi by 2 to plus pi by 2. புரியுதா இல்லையாப்பா? இதுக்கு தான்ப்பா இவ்வளவு நேரம் போராடணும். கம்பேர் பண்ணி எல்லாமே படிங்க. sin inverse of x ஓட டொமைன் ரேஞ்ச் யாரு, sin inverse of x ஓட டொமைன் ரேஞ்ச் யாரு, டொமைன் வந்து -1 to 1, ரேஞ்ச் வந்து r. cos inverse of x ஓட டொமைன் ரேஞ்ச் யாரு, sin inverse of x ஓட டொமைன் யாருப்பா, sin inverse of x பாருங்க. சோ sin inverse of x ஓட டொமைன் ரேஞ்ச் யாரு சொல்லுங்க பாப்போம். what is the domain and range for sin inverse of x, -1, 1 to minus, இங்க வந்து included minus pi by 2 to plus pi by 2, both are included. ஓகேவா? அதே மாதிரி cos inverse of x ஓட டொமைன் ரேஞ்ச் யாரு, -1, 1 to 0, pi. கரெக்டா? இப்போ we are defining tan inverse of x. so tan inverse of x ஓட டொமைன் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா, so டொமைன் வந்து யாரு, r, ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -pi by 2 to plus pi by 2. புரியுதா? கம்பேர் பண்ணி கரெக்டா படிக்கணும். இதெல்லாமே க்ளோஸ்ட் இன்டர்வல், பட் இது என்னது, ஓப்பன் இன்டர்வல் தான். ஏன்னா அந்த ரெண்டு பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டா போயிடும். சோ அப்போ tan inverse of x டொமைன் பாத்தீங்கன்னா r, ரேஞ்ச் பாத்தீங்கன்னா -pi by 2 to plus pi by 2. எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு ஹோம்வொர்க் தரேன் நான். sin inverse of x, cos inverse of x, tan inverse of x, மூணு கிராஃபையும் போட்டு அந்த மூணுத்துக்கும் எழுதுங்க. டொமைனும் ரேஞ்சும் எழுதி வைங்க, உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். ஓகேவா?
So tan inverse of x is a function from r to minus pi by 2 to plus pi by 2. இப்போ இது கிராஃப் வரைவோமா? இது கிராஃப் வரைவோமா? இதெல்லாம் அழிச்சிடுறேன் நான். இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஏன்னா மைனஸ் பை பை பிளஸ் பை பை 2 ஃபங்க்ஷன் 1 to 1 இருக்கும். ஞாபகம் இருக்குல்ல? எல்லாமே கரெக்டா படிக்கணும். இந்த கிராஃப் போட்டுருவோமா? கிராஃப் பாருங்க. So we will draw the graph for tan inverse of x. Tan inverse of x. So பாருங்க. நம்மளுக்கு domain யாரு? Real number. So it can take from minus infinity to plus infinity. நம்மளுக்கு range யாரு? minus pi by 2 to plus pi by 2. So அப்ப இங்க யார் இருப்பா? இங்க minus pi by 2, இங்க plus pi by 2. ரெண்டுமே function not defined. கரெக்டா? இப்ப பாருங்க. இப்போ நீங்க அப்படியே கிராஃபை உல்டாவா பாருங்க. tan of pi by 2 will tend to sorry plus இல்ல plus pi by 2 minus pi by 2. Tan of plus pi by 2 will tend to infinity. So this value will tend to infinity. This value will tend to minus infinity. கரெக்டா? அதே மாதிரி tan inverse 0 0. So கிராஃப் எப்படி இருக்கும்னா something like இப்படி இருக்கும். Something like இப்படி இருக்கும். கரெக்டா? So this is the graph for tan inverse of x. This is the graph for tan inverse of x. பாருங்க அப்படியே இப்படி போவோம். இப்படி போயிட்டு திரும்ப அப்படியே நல்லா பாருங்க. tan pi by 2 வந்து will tend to infinity. இப்படி பிளாட் பண்ணுங்க. அதே மாதிரி tan pi by 2 will tend to minus infinity. ஸோ இப்படியே தான் போகுமே தவிர ரெண்டு மீட் ஆகாது. அதே மாதிரி இப்படியே தான் போகுமே தவிர ரெண்டு மீட் ஆகாது. This is the graph for யாரு? y is equal to tan inverse of x. This is the graph for y is equal to tan inverse of x. So what is the domain? Domain is r, that is minus infinity plus infinity. Range வந்து pi by 2 to minus pi by 2. புரியுதா? பாருங்க. அதாவது இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த போர்ஷனோட ரிஃப்ளெக்ஷன், அதாவது இந்த போர்ஷனை இதுல x ஆக்சிஸ் யார் இருக்கா? minus pi by 2 plus pi by 2 இருக்கான். y ஆக்சிஸ் யார் இருக்கா? minus infinity plus infinity இருக்கான். அப்ப இந்த போர்ஷன் என்ன பண்றான் அப்படின்னா உல்டாவா ஆக்குறேன். அப்ப உல்டா ஆக்கும்போது இந்த x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் ஆயிடுவான், இந்த y ஆக்சிஸ் x ஆக்சிஸ் ஆயிடுவான். சோ அப்ப இந்த கிராஃப் படிச்சிருமா பாருங்க. y ஆக்சிஸ் x ஆக்சிஸா மாறிட்டான், x ஆக்சிஸ் y ஆக்சிஸா மாறிட்டான். சோ அப்போ இந்த மாதிரி இந்த கிராஃபை நீங்க உல்டா பண்ணும்போது நம்ம எப்படி இருக்கும் கிராஃப் இந்த மாதிரி கிடைச்சிரும். This is the graph for y is equal to tan inverse of x. இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா there are 3 basic properties for tan inverse of x. அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணிட்டு we going to do 14 problems in this video. பாப்போமா? So next பாத்தீங்கன்னா properties of tan inverse of x. பாப்போமா? Tan inverse of x is an odd function. Sin inverse of x odd function. Cos inverse of x is neither even function nor odd function. Tan inverse of x is an odd function. அதாவது என்ன அர்த்தம்? அதாவது tan inverse of minus x is same as minus tan inverse of x. இது ப்ரூவ் பண்ணோமா? ப்ரூவ் பண்ணது ஈஸி தானே? பாருங்க ப்ரூஃப் ரொம்ப ஈஸி. இதெல்லாம் தேவையில்ல ப்ரூஃப்லாம், பட் ஓகே. Let us take theta to be tan inverse of minus x. அப்ப tan outside position ஆயிடும், tan inverse inside position ஆயிடும். அப்ப tan theta is equal to minus x. அப்ப x is equal to minus tan theta. This is same as tan of minus theta. கரெக்டா? tan theta odd function. tan theta என்னது? odd function. tan theta is an odd function. tan theta is odd function. ஓகேவா? சோ அப்போ tan of minus theta is same as minus tan theta. இப்போ இது என்ன ஆயிடும்? minus theta is equal to tan inverse of x. கரெக்டா? இத இசை கொண்டு போறேன். அப்ப theta is equal to என்ன ஆயிடும்? minus tan inverse of x. What is theta? Theta is tan inverse of minus x is equal to minus tan inverse of x. அப்ப என்ன அர்த்தம்? tan inverse of x is an odd function. கரெக்டா இல்லையா? எப்ப ஒரு ஃபங்க்ஷன் odd function f of minus x is equal to minus f of x வந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன் என்னது? odd function. So tan inverse of minus x is minus tan inverse of x
இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்க அப்படின்னா tan of, நல்லா பாத்துக்கோங்க, முக்கியமான ப்ராப்பர்ட்டி. tan of tan inverse of x is equal to x for any real number. அதே மாதிரி தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா tan inverse of tan x is equal to x if this x belongs to minus pi by 2 to plus pi by 2. புரியுதா? ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டிலாம் சேம் ஆஸ் sin inverse cos inverse தானே. sin inverse of x if mod x is less than 1. ஏன்னா பாருங்க, tan inverse x பா, இதோட டொமைன் என்னது? tan inverse ஓட டொமைன் என்னது? R தானே. பாருங்க, tan inverse ஓட டொமைன் வந்து R தானே. So for any x this is defined. So for any real number tan of tan inverse x is equal to x. அதே மாதிரி tan inverse of tan x will be x. ஏன்னா tan inverse of tan x, so tan x இந்த டொமைன்ல என்னவா இருக்கும்? 1 to 1 இருக்கும். இந்த கேஸ் 1 to 1 இருக்கும்போது காம்போசிஷன் ஃபங்க்ஷன் படி f inverse of f என்ன போய்டும்? id ஃபங்க்ஷனா போய்டும். So அப்ப f inverse of x will be id function if that f is 1 to 1. But f is 1 to 1 எப்போ? இந்த டொமைன்ல. So புரியுதா ரெண்டுத்துக்கும்? So tan inverse of x வந்து x for any real number. Tan inverse of tan x will be x only if this x belongs to open interval minus pi by 2 to plus pi by 2. புரியுதா? So இதுதான் அது முக்கியமான மூணு ப்ராப்பர்ட்டி ஃபார் இன்வர்ஸ் tan ஃபங்க்ஷன். இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க, இதுக்கு என்ன பார்த்தோம் இது வரைக்கும்? முதல்ல வந்து tan x ஓட கிராஃபை பார்த்தோம். tan x ஓட டொமைன் பாத்தீங்கன்னா என்டையர் ரியல் நம்பர் எக்ஸப்ட் திஸ் பாயிண்ட், ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 6. இப்போ tan x ஓட டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிச்சிக்கிட்டு tan x கிராஃப் போட்டோம். tan x கிராஃப் வந்து எப்போ 1 to 1 இருக்கும், எப்போ R to 1 இருக்கும் அப்படின்னா இந்த டொமைன்ல, இந்த கோடொமைன்ல. அப்போ tan x வந்து 1 to 1 R to 1 இருக்கும் இந்த டொமைன், இந்த கோடொமைன்ல. அப்பனா we can define inverse function. அப்ப tan inverse of x is a function from R to minus pi by 2 to plus pi by 2. இப்போ இது கிராஃப் எப்படி இருக்கும்? கிராஃப் இப்படி இருக்கும். அப்புறம் முக்கியமான மூணு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். tan inverse of x is an odd function. அடுத்து tan inverse of x is equal to x for any real number. Tan inverse of tan x will be x if x belongs to open interval minus pi by 2, pi by 2. இப்போ we will do some basic 9 problems. ஓகேவா? 9 problems போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 15 problems போட போறோம். எல்லாமே இந்த வீடியோல முடிச்சிடுவோம் நானு. பாருங்க. So first பாத்தீங்க அப்படின்னா find the principal value, அதாவது minus pi by 2 to plus pi by 2 கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா we need to find the value of tan inverse of minus root 3. அதாவது இது என்ன அர்த்தம்? tan inverse of x கிராஃப்ல minus root 3க்கு அவுட்புட் யாருன்னு கேக்குறாங்க. So minus root 3 எங்க இருக்கும்? சம்திங் எங்கனா இங்க இருக்குமா? So minus root 3க்கு இந்த வேல்யூ யாருன்னு கேக்குறாங்க. இந்த வேல்யூ யாருன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த வேல்யூ யாரா இருப்பா? It will be from 0 to minus pi by 2. கரெக்டா? இந்த வேல்யூ யாரா இருப்பா? இந்த வேல்யூ யாரா இருப்பா? some value between 0 and minus pi by 2. இது tan inverse of x கிராஃப் பா. இப்போ x க்கு minus root 3 கொடுத்தா அவுட்புட் கிடைக்கும். அவுட்புட் எங்க கிடைக்கும்? இங்க கிடைக்கும். அப்ப இந்த கரஸ்பாண்டிங் இந்த வேல்யூ யாருன்னு கேக்குறாங்க. புரியுதா? இப்போ இந்த क्वेश्चन ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். சோ tan inverse of something கொடுப்பாங்க. அந்த something எங்க இருக்கும்? in between minus infinity plus infinity ல இருக்கும். அது கரஸ்பாண்டிங் அவுட்புட் வேல்யூ என்ன கேக்குறாங்க. அப்ப அவுட்புட் வேல்யூ என்னவா இருக்கும்? it will be from pi by 2 to minus pi by 2 குள்ள ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது? we need to find the value of tan inverse of minus root 3. அதாவது x val minus root 3 கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வேல்யூ என்னவா வரும்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு ரஃபா பார்க்கும்போது அவுட்புட் வேல்யூ will be from 0 to minus pi by 2 ன்னு வரும். கண்டுபிடிச்சிருவோமா? பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் 4 வீடியோஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. பாருங்க, அப்ப இது என்ன ஆயிடும்? அப்ப tan, இப்போ பாருங்க, tan inverse of x is odd function, கரெக்ட்டா? அப்ப this is same as minus tan inverse of root 3, கரெக்ட்டா? tan inverse of minus x is same as minus tan inverse of x. ஆமா தானே? ப்ரூவ் பண்ணியாச்சு இல்ல? tan inverse of minus x is same as minus tan inverse of x. அப்ப பாருங்க,
அப்ப tan y is equal to minus root 3. ஓகேவா? ஸோ அப்போ tan y is equal to minus tan அப்போ root 3 போவோம். tan அப்போ root 3 போவோம். ஸோ tan கிராஃப் என்னது 1 by root 3 1 root 3. அப்போ 60 டிகிரியில் root 3 போகுமா? இப்போ this is same as tan of 60 degree. இது எப்படி எழுதிக்கலாம்? tan y is equal to tan of minus 16 எழுதிக்கலாமா? ஏன்னா ஆட் ஃபங்க்ஷன்ல. இப்போ what is y? Y is minus 60 degree or y is equal to minus 5 by 3. கரெக்டா? 1 by root 3 1 root 3 30 45 60. ஆமா. So 5 by 3 is the required answer. புரியுதா இல்லையா? பாருங்க, we need to find the value of tan inverse of minus root 3. அதாவது minus root 3 க்கு corresponding output value கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? This value is minus 5 by 3 கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? பாருங்க, y is equal to tan inverse of minus root 3. Tan inverse of minus x is same as minus tan inverse of x. இப்போ tan inverse இன்சைட் போச்சு அப்படின்னா tan y is equal to minus root 3. tan அப்போ root 3 போவோம். tan 6ல root 3 போவோம். இங்க வெளில மைனஸ் இருக்கு. மைனஸை இங்க சேர்த்து எழுதுறேன். ஏன்னா ஆட் ஃபங்க்ஷன்றதுனால. இப்போ கம்பேர் பண்ணுங்க, y is equal to minus 60. இப்போ y is equal to minus 5 by 3. ஓகே. இப்போ செகண்ட் பாருங்க. செகண்ட், we need to find the value of tan inverse of 1 by root 3. tan inverse of 1 by root 3. So let us take y is equal to, அதாவது tan inverse of 1 by root 3 ஓட வேல்யூ y ன்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த சைடு என்ன ஆயிடும்? அப்ப tan y is equal to 1 by root 3. tan y is equal to 1 by root 3. ஆமா தானப்பா? இந்த சைடு கொண்டு வாங்க. அப்ப tan y is equal to 1 by root 3. அப்ப tan y is equal to tan அப்போ 1 by root 3 போவோம். 30 degree. கரெக்டா? So this is same as tan 30 degree. So what is y? Y is 30 degree or y is equal to pi by 6 in terms of radian. 180 by 6. அதாவது 1 by root 3 க்கு அவுட்புட் வேல்யூ 1 by root 3 எங்க இருக்கும்? சம்திங் எங்கன்னா இங்க இருக்குமா? இந்த 1 by root 3 க்கு இந்த அவுட்புட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கு? pi by 3 இருக்கு. சாரி, pi by 6 இல்ல, pi by 6 இருக்கு. pi by 6 இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்க, இந்த 3 4 5 6 ரொம்ப ஈஸி. பாருங்க, 3 4 5 6 ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்க. tan inverse of x is x for any real number. x எது வேணா இருக்கட்டும், tan inverse x x தான். ஓகேவா? சோ பாருங்க, for 3 4 5 6, அதாவது 3 4 5 6 பாத்தீங்கன்னா we know that tan inverse of x is x for any real number. கரெக்டா? for any real number. சோ அப்ப தேர்ட் சம்முக்கு ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப 3 4 5 6 ஆன்சர் என்ன வரும் பாருங்க. தேர்ட் சம் tan inverse of 2019 என்ன ஒரு ஆன்சர்? 2019 தான் வரும். அடுத்து tan inverse of 7 pi by 4 என்ன வரும்? 7 pi by 4 தான் வரும். x என்ன வேணா இருக்கட்டும், my value will always be x. tan inverse of x. அதே மாதிரி 5 பாருங்க, tan inverse of 1947 என்ன வேணா கொடுக்கட்டும், என்ன வரப்போகுது? உள்ள என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் வரப்போகுது. அடுத்து tan inverse of minus 0.2021 என்ன வரப்போகுது? minus 0.2021 தான் வரப்போகுது. புரியுதா இல்லையா? எல்லாமே ஒரே ஸ்டோக் ஆன்சர் போட்டுடலாம். ஏன்னா tan inverse முடிஞ்சு போச்சு, உள்ள என்ன இருக்கோ அதான் ஆன்சர் வரப்போகுது. பட் ஆனா 7 8 9 அப்படி கிடையாது. என்ன இருக்கு? tan inverse of tan இருக்கு. அப்ப tan inverse of tan will be x only when x belongs to in this interval. ஆனா tan inverse of x எப்பயுமே x தான். tan inverse of x எப்பயுமே x தான். இப்போ என்ன பண்ணுவோம்னா 7 போடுவோம், 7 8 9 போடுவோம். பாருங்க 7th பாருங்க, we need to find the value of tan inverse of we need to find the value of எங்க இருப்பா क्वेश्चन? tan inverse of tan 3 pi by 5. tan inverse of tan 3 pi by
5. அடுத்து 8 பாருங்க. ஸோ 8 வந்து tan inverse of tan 5 pi by 4. 5 pi by 4. 9 பார்த்தீங்கன்னா tan inverse of tan minus pi by 6. கரெக்டா? ஆமா, tan inverse of tan minus pi by 6. ஓகே, இப்போ பாருங்க, we know that tan inverse of tan x will be x. எப்போ? If this x belongs to minus pi by 2 to plus pi by 2. கரெக்டா? பட் ஆனா 3 pi by 5 இது உள்ள இருக்காது. ஏமா தானேப்பா? minus pi by 2 to plus pi by 2 பா. அப்பனா x எங்க இருக்கலாம்? இருங்க பாருங்க, will be x if x belongs to minus pi by 2 to plus pi by 2. 1 by 2 அது 0.5 அப்ப minus 0.5 pi to 0.5 pi ரெண்டும் ஓபன் இன்டர்வல். minus 0.5 pi to plus 0.5 pi. நம்மளுக்கு 3 by 5 என்ன ஆயிடும்? 3 by 5 என்ன ஆயிடும்? 0.6 போயிடும். அப்போ 0.5 பை வரைக்கும் தான் இங்க. அப்போ 0.6 பை வெளில போயிடும். அப்போ இது என்ன கிடையாது, எக்ஸே போட்டுறக்கூடாது. அப்போ இந்த 3 பை பை 5 இந்த டொமைன்ல இல்ல, இந்த எக்ஸ்ல இல்ல. அப்பனா we need to simplify பண்ணணும். பண்றோமா? பாருங்க, we need to find the value of tan inverse of tan 3 pi by 5. tan inverse of tan 3 pi by 5. So tan inverse of tan இது எழுதிக்கலாம் pi pi minus 2 pi by 5 எழுதிக்கலாமா? பாருங்க, 5 pi minus 2 pi 3 pi. So 3 pi by 5 வந்துரும். இப்போ இது என்ன ஆயிடும்? This value will be tan inverse of tan 180 minus theta. பாருங்க, 180 minus theta. So 180 minus இங்க வந்து சைனும் கொசீகண்டும் பாசிட்டிவ், tan இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆயிடும்? இந்த வேல்யூ என்னது? minus tan 2 pi by 5. கரெக்டா? இந்த வேல்யூ என்ன ஆயிடும்? minus tan 2 pi by 5. புரியுதாப்பா? ஆல் சில்வர் டீ கப்ஸ் பா. 180 minus theta. 180 minus theta வந்து சைனு கொசீகண்டும் பாசிட்டிவ். பட் இங்க என்ன இருக்கு? tan இருக்கு. ஸோ நெகட்டிவ் வந்துடும். minus tan 2 pi by 5. இப்போ tan inverse of x ஆட் ஃபங்க்ஷனா? ஸோ திஸ் இஸ் சேம் ஆஸ் minus tan inverse of tan 2 pi by 5. இப்போ பாருங்க, 2 pi by 5 இந்த இன்டர்வல் வந்துருச்சா? வந்துரும்ல. 2 divided by 5 என்னதுப்பா? 2 divided by 5 0.4. அப்ப 0.4 pi உள்ள இருக்கும்ல. 0.5 pi வரைக்கும் உள்ள இருக்கும். 1 by 2 என்னதுப்பா? minus 0.5 pi to plus 0.5 pi குள்ள இருந்தா tan inverse of tan x xே தான். So tan inverse of tan x will be x தான். வெளில ஒரு மைனஸ் இருக்கு. இது என்ன ஆயிடும்? 2 pi by 5 ஆயிடும். Why? Because 2 pi by 5 belongs to எந்த இன்டர்வல்? minus pi by 2 to plus pi by 2. முதல்ல இல்ல, 3 pi by 5 இல்ல, 3 pi by 5 இந்த இன்டர்வல்ல இல்ல. அப்ப என்ன பண்ணோம்? 180 minus theta எழுதணும். அப்ப பாருங்க, இது எப்படி எழுதிக்கலாம்? pi minus 2 pi by 5. So 180 minus theta minus tan theta ஆயிடும். இப்போ 2 pi by 5 உள்ள வந்துரும். ஸோ வெளில ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ இந்த வேல்யூ என்ன ஆயிடும்? 2 pi by 5 வந்துடும். அவ்வளவுதான். அதாவது இப்போ இது பாருங்க, 8 பாருங்க, 5 pi by 4 எங்க இருக்காது? இது உள்ள இருக்காது. ஏன்னா 5 divided by 4 என்ன வரும்? 5 divided by 4. ஸோ 4 1s are 4, 4 2 1.25 போயிடும். 1.25 எங்க இருக்காது? 1.25 pi எங்க இருக்காது? இது உள்ள இருக்காது. 0.5 வரைக்கும் தான் இருக்கு. பட் என்ன போகுது? அங்க 1.2 போகுது. அப்ப இந்த 5 pi by 4 இந்த இன்டர்வல்ல இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணுங்க. சோ tan pi plus pi by 4 எழுதிக்கலாமா? இத pi plus pi by 4 எழுதிக்கலாமா? ஆமா தானேப்பா? 4 pi plus pi 5 pi by 4. So this will be tan inverse of tan 180 plus theta. பாருங்க, 180 plus theta. 180 இங்க இருக்குமா? 180 plus tan காட்டும் பாசிட்டிவ். இங்க tan தான் இருக்கு. So this is tan pi by 4 வந்துரும். கரெக்டா இல்லையா?
tan 180 plus theta tan theta. So but tan pi by 4 அப்படின்னு வரும். So tan inverse of tan x will be x. So pi by 4 வந்துரும். Why? Because pi by 4 belongs to minus pi by 2 to plus pi by 2. புரியுதா இல்லையா? 1 by 4 பா 1 by 4 னா 0.25. ஸோ 0.5 வரைக்கும் இங்க இருக்கு, 0.5 வரைக்கும் இருக்கு. அதாவது மைனஸ் 0.5 பை டு பிளஸ் 0.5 வரைக்கும் எக்ஸ் இருந்தது அப்படின்னா எக்ஸே தான் வரும். நம்மளுக்கு இங்க 1 by பை பை 4னு இருக்கு. பை பை 4 என்னது 0.25 பை இவ்வளவுதானே இருக்கும். ஸோ tan inverse of tan x will be x. Why x? Because this x belongs to minus pi by 2 plus pi by 2. புரியுதா இல்லையா? இது வந்து இந்த இன்டர்வல்ல இல்ல. 5 pi by 4 னா இங்க இருக்கும், 1.25 பை இங்க இருக்கும். இந்த x வந்து இது உள்ள இல்ல. அப்ப என்ன பண்றேன் நானு 180 minus theta இல்ல 180 plus theta அந்த மாதிரி மாத்தி எழுதின பிறகு இவன் உள்ள இருக்கானான்னு பாக்குறேன். உள்ள இருக்கான். ஸோ tan inverse of tan x will be x. இப்போ இது டைரக்டா போடலாம்ல. ஸோ tan inverse of tan x இது என்ன ஆயிடும் minus pi by 6 ஆயிடும். because minus pi by 6 belongs to minus pi by 2 plus pi by 2. ஆமா தானே? minus pi by 2 plus pi by 2 னா இங்க minus 0.5 pi இங்க plus 0.5 pi. இப்போ minus 1 by 6. இப்போ 1 divided by 6 என்ன வரும்? 6 1s are 6, balance 4 0. இப்போ 0 minus 0.16 pi போகும். கண்டிப்பா உள்ள தானே இருக்கும். ஏன்னா அது minus 0.5 இது plus 0.5. So tan inverse of tan x will be x if this x belongs to minus pi by 2 to plus pi by 2. புரியுதா? ஸோ நல்லா பாருங்க, ப்ராப்பர்ட்டி 2 பேஸ் பண்ணி 4 ப்ராப்ளம் போட்டோம். 4மே வந்து சின்ன படத்தனமா இருக்கும். ப்ராப்பர்ட்டி 3 பேஸ் பண்ணி ஒரு 3 ப்ராப்ளம் போட்டிருக்கோம். கரெக்டா? ஸோ tan inverse of tan x will be x only when x belongs to open interval minus pi by 2 plus pi by 2. பட் ஆனா இந்த x வந்து இந்த இன்டர்வல்ல இல்ல. அப்ப யூ மேக் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு அந்த இன்டர்வல்ல வரனான்னு பாருங்க, மேக்ஸிமம் வந்துருவான். ஸோ இப்போ tan inverse of tan x x தான். வெளில ஒரு மைனஸ் இருக்கு. ஏன் இந்த மைனஸ் வந்தது? பிகாஸ் ஆட் ஃபங்க்ஷன்னால ஐ கேன் டேக் அவுட் சைடு. பாருங்க, பிகாஸ் why this step? because tan inverse of x is an odd function. ஓகேவா? ஸோ இது மூணுமே ஒரே, இந்த 9 ப்ராப்ளம்ஸும் ஒரே மாதிரி ப்ராப்ளம். அதாவது ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எக்ஸைஸ் சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ் மூணுத்தையும் கம்பைன் பண்ணி we going to do problems. என்னது? மூணுத்தையும் கம்பைன் பண்ணி we going to do problems. போடுவோமா? ஸோ ப்ராப்ளம் 10 பாருங்க. Find the value of tan inverse of -1 plus cos inverse of 1/2 plus sin inverse of -1/2. ரொம்ப ஈஸி, பயப்படக்கூடாது. இதை எப்படி போட்டோம், எப்படி போனோம் தெரியும். இது எப்படி போனோம்னு தெரியும். இது எப்படி போனோம்னு இந்த வீடியோல பார்த்தோம். மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, let us call this as y1, let us call this as y2, let us call this as y3. இப்போ y1 கண்டுபிடிப்போம், y2 கண்டுபிடிப்போம், y3 கண்டுபிடிப்போம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா we can find the value. ஓகேவா? ஸோ முதல்ல what is y1? tan inverse of -1. நல்லா பாருங்க, tan inverse of x-உம் sin inverse of x-உம் ஆட் ஃபங்க்ஷன். cos inverse of x ஆட் ஃபங்க்ஷனும் கிடையாது, ஈவன் ஃபங்க்ஷனும் கிடையாது. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? y1 is equal to minus tan inverse of 1 எழுதிக்கலாமா? ஏன்னா tan inverse of minus x is minus tan inverse of x because tan inverse of x is odd function. Okay, so இது என்ன? tan y1 is equal to -1. கரெக்டா? பாருங்க, tan inverse சரி கொண்டு போறேன். so tan y1 is equal to -1. மைனஸ் அப்படியே மறந்துடுங்க. tan எப்போ 1 போகும்? 1/√3 1√3 30 45 டிகிரி. கரெக்டா? so tan 45 1 போயிடும். இப்போ மைனஸ் tan theta இருக்கு. tan theta ஆட் ஃபங்க்ஷன், சேம் as -45 டிகிரி. கரெக்டா? ஆமா தானேப்பா? tan theta ஆட் ஃபங்க்ஷன், tan இன்வர்ஸும் ஆட் ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போ என்ன ஆயிடும்? tan y1 is equal to tan -45. So what is y1? y1 is -45 degree or y1 is -5/4. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணோம்?
y2 கண்டுபிடிக்கணும், அப்புறம் y3 கண்டுபிடிக்கணும். மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ y2 என்னது? y2 is cos inverse of 1/2. அப்போ இது என்ன ஆயிடும்? cos y2 is equal to 1/2. அப்போ cos y2 is equal to cos எப்போ 1/2 போவோம்? cos எப்போ 1/2 போவோம்? sin வந்து 1/2 1/√2 √3/2 √3/2 1/2 60 டிகிரி கரெக்டா? cos 60 1/2. ஸோ அப்போ என்ன ஆயிடும்? cos 60 டிகிரி. அப்போ y2 என்ன ஆயிடும்? 60 டிகிரி ஆயிடும். இப்போ y2 என்ன ஆயிடும்? π/3 ஆயிடும். y2 என்ன ஆயிடும்? π/3 ஆயிடும். இப்போ y3 கண்டுபிடிப்போமா? ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? எல்லாமே கம்பைன் பண்றோம் எல்லாத்தையும். y3 கண்டுபிடிப்போமா? So what is y3? y3 is sin inverse of -1/2. நல்லா பாருங்க, sin inverse of x is odd function. So therefore this is same as minus sin inverse of 1/2. இப்போ என்ன பண்ணுங்க, sin s கொண்டு வாங்க, sin inverse. So sin y3 is equal to -1/2. So sin y3 is equal to minus அப்படியே இருக்கணும். எப்போ sin 1/2 எடுக்கும்? 30 டிகிரி கரெக்டா? sin 30 வந்து 1/2. But this is same as sin 30 degree. Sin x odd function. So this is same as sin of minus 30 degree கரெக்டா? sin of minus theta is same as minus sin theta. Sin odd function ன்றதுனால. So what is y3? y3 is minus 30 degree or y3 is minus π/6. minus π/6. இப்போ என்ன பண்ணணும்? We need to find the value of y1 plus y2 plus y3 கரெக்டா? So therefore the 1 போட்டுருவோம். So 1 becomes so tan inverse of -1 plus tan inverse of cos inverse of 1/2 plus cos inverse of 1/2 plus sin inverse of -1/2. So tan inverse of -1 என்னதுப்பா? minus π/4. cos inverse of 1/2 என்னதுப்பா? π/3. sin inverse of இது வந்து minus π/6. LCM போட்டுடலாமா? 4 3 6 LCM யாரு? 4 3 6 க்கு 12. So 2 போட்டோம்னா 2 3 3 3 2 12. LCM வந்து 12. So அப்ப into 3 into 3 into 4 into 4 into 2 into 2 கரெக்டா? into 2 into 2. அப்ப இது என்ன ஆயிடும்? கரெக்டா போட்டேனா? π/3 minus π/6. ஓகே, இவன் வந்து minus π/4. π/4 கரெக்டா தானே போட்டிருக்கேன்? ஆமா கரெக்டா தான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ என்ன ஆயிடும்? minus 3π plus 4π minus 3π plus 4π plus π π minus 2π minus π. So minus π/12 வரும். What is this value? Value is minus π/12. புரியுதா இல்லையா? LCM போட்டிருக்கோம்பா, அவ்வளவுதான். So therefore the value is minus π/12. புரியுதா? நெக்ஸ்ட் சம் போவோமா? பாருங்க, இது வந்து tan inverse பேஸ் பண்ணி, இது cos inverse பேஸ் பண்ணி, இது sin inverse பேஸ் பண்ணி, எல்லாம் ஒரே மாதிரி தான். trigonometry டேபிள் புரிஞ்சுச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம். பாருங்க 11th பாருங்க, find the value of tan inverse of tan of cos inverse of 1/2 minus sin inverse of -1/2. இப்போ என்ன பண்ணுவோம்னா, let us call this as y1, let us call this as y2. ஓகேவா? ஸோ y1 கண்டுபிடிப்போம், y2 கண்டுபிடிப்போம், அதை பிறகு சப்ராக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் tan எடுப்போம். ஸோ வாட் இஸ் y1? y1 is cos inverse of 1/2. அப்போ இது என்ன ஆயிடும்? அப்போ cos y1 is equal to 1/2. cos எப்போ 1/2 போவோம்? cos 60 1/2. ஸோ என்ன ஆயிடும்? cos 60 degree. அப்போ வாட் இஸ் y1? y1 is 60 degree or y1 is π/3. இப்போ அடுத்து you find the value of y2. What is y2?
sin inverse of minus 1 by 2. Sin inverse of minus 1 by 2. இப்போ sin inverse of x odd function but this is same as minus sin inverse of 1 by 2. Sin inverse of x tan inverse of x odd function. அப்போ இது என்ன ஆயிடும் இந்த சைடு போச்சு அப்படின்னா அப்போ sin y2 is equal to minus 1 by 2. மைனஸ் அப்படியே இருக்கட்டும். sin அப்போ 1 by 2 போவோம். sin அப்போ 1 by 2 போவோம். sin 30 degree கரெக்டா 30 degree. So this is sin 30 degree. அப்போ this is same as sin of minus 30 degree கரெக்டா ஏன்னா sin is a odd function. Therefore y2 is equal to minus 30 degree or y2 is equal to minus pi by 6. Minus pi by 6. இப்போ 1 becomes we need to find the value of tan of cos inverse of 1 by 2 minus sin inverse of minus 1 by 2 கரெக்டா இங்க கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன ஆயிடும் tan of cos inverse of 1 by 2 யாருப்பா so cos inverse of 1 by 2 வந்து pi by 3 minus sin inverse of minus 1 by 2 வந்து minus pi by 6. so அப்ப என்ன ஆயிடும் tan of pi by 3 plus pi by 6 LCM வந்து 6 அப்ப என்ன ஆயிடும் tan 3 pi by 6 so tan pi by 2 which is என்ன ஆயிடும் undefined or infinity. ஆமா தானேப்பா tan pi by 2 infinity இல்ல ஆமா தானே பாருங்க tan வந்து pi by 2 minus pi by 2 3 pi by 2 அங்கெல்லாம் என்ன ஆயிடும் ஃபங்க்ஷன் undefined போயிடும் tan pi by 2 infinity tan 3 pi by 2 infinity அதாவது cos x எப்போ 0 போதோ அப்போலாம் tan x not defined. so in that case my value என்னது my value is approaching infinity ன்னு அர்த்தம். அதாவது இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன் சப்ராக்ட் பண்ண அதுக்கு tan எடுத்தேன் அப்படின்னா tan pi by 2 ன்னு வருது. அப்போ this value is approaching infinity ன்னு அர்த்தம். this value is approaching infinity அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியா இருக்கா பாருங்க. இந்த சம் என்ன பண்ண அப்படின்னா y1 y2 y3 you find y1 find y2 find y3 ஆட் பண்ண. இது என்ன பண்ண அப்படின்னா இதை y1 இதை y2 ன்னு போட்டேன் y1 கண்டுபிடிச்சேன் y2 கண்டுபிடிச்சேன் அப்புறம் 1 becomes tan of இந்த வேல்யூ வந்து pi by 3 இந்த வேல்யூ வந்து minus pi by 6. ஸோ அப்போ LCM போடும்போது pi by 2 வந்தது tan pi by 2 வந்து undefined. ஓகேவா இப்போ பாருங்க ப்ராப்ளம் நம்பர் 12. ஸோ 12ம் 13ம் ஒரே மாதிரி ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு we going to use one property. அந்த ப்ராப்பர்ட்டி எழுதி போட்டுட்டு we will do 12th problem and 13th problem. போடுவோமா? So find the value of sin of tan inverse of 1 by 2 minus cos inverse of 4 by 5. நல்லா பாருங்களேன். இதை நீங்க y1 எடுத்துக்கலாம் இதை y2 எடுத்துக்கலாம் அப்புறம் you find y1 அதே இதே மாதிரி தான்பா y1 எடுத்துக்கலாம் y2 எடுத்துக்கலாம் find y1 find y2 சப்ராக்ட் பண்ணி tan போட்டீங்கன்னா ஆன்சர் வரும். பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா 1 by 2 pi by 60 நம்மளுக்கு தெரியும் minus 1 by 2 minus 30 நம்மளுக்கு தெரியும். பட் ஆனா நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு பாருங்களேன் 4 by 5 இருக்கு. அப்ப டைரக்டா என்னால நான் சொல்ல முடியாது 30 வந்து 1 by 2 45 டிகிரினா வந்து பாருங்க cos 30 வந்து √3 by 2 cos 45 1 by √2 cos 60 1 by 2. அப்ப அந்த மாதிரி நம்மளுக்கு known values இருந்தது அப்படின்னா we can find easily. பட் 4 by 5 வந்து என்ன ஆங்கிள் அப்ப tan of what 4 by 5 தெரியாதுல நம்மளுக்கு. அப்பனா இதை y1 இதை y2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது வேல்யூவை. என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? இதுவே tan inverse of 1 by √3 இருந்தா நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் 30 டிகிரி கண்டுபிடிச்சிருவேன். இதுவே tan inverse of 1 இருந்ததுன்னா 45 கண்டுபிடிச்சிருவேன். இதுவே tan inverse of √3 இருந்ததுன்னா 16 கண்டுபிடிச்சிருவேன் ஆன்சரை. பட் இங்க என்ன இருக்கு 1 by 2 இருக்கு. அப்போ 1 by 2ன்றது there will be some angle பட் நமக்கு தெரியாது என்ன ஆங்கிள் அப்படின்னு. அப்ப என்ன பண்ணணும் we need to apply some other techniques. அதாவது tan inverse of known angle இருந்ததுன்னா you apply this method. பாருங்க cos inverse of known angle நமக்கு தெரியும்ல cos எப்ப 1 by 2 போவோம் 60 டிகிரில போவோம். புரியுதா உங்களுக்கு? அந்த trigonometric tableல இருக்க வேல்யூஸ் இருந்ததுன்னா இந்த மெத்தட் அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த மெத்தட் trigonometric tableல வந்து டைரக்டா இருக்கும்பா. பாருங்க இப்போ tan 30 வந்து 1 by √3
tan 45 வந்து 1, tan 60 வந்து √3. அப்போ 1/√3 தான் 16 30 போடலாம், 1 இருந்தா 45 போடலாம். இப்போ 0.9 இருக்கு, அப்ப என்ன போடுவீங்க? 0.9ன்றது சம் ஆங்கிள் பிட்வீன் 30 டிகிரி அண்ட் 45 டிகிரி. பட் எக்ஸாக்டா நம்மளுக்கு தெரியாது இல்ல, அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா we will go for some other method. புரிஞ்சா இல்லையா? டைரக்டா இங்க known angle இருந்தது அப்படின்னா you apply this method, இங்க unknown angle இருந்தது அப்படின்னா you apply the method that I am going to teach now. புரியுதா? பாருங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதி போட போறேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கான ப்ரூஃப் வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ்ல ப்ரூவ் பண்ணுவோம். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா tan inverse of x minus tan inverse of y is equal to tan inverse of x minus y divided by 1 plus xy. X minus y divided by 1 plus xy provided x into y is greater than -1. Provided x into y is greater than -1. Provided this x into y is greater than -1 இருக்கணும். இதான் ப்ராப்பர்ட்டி. இதான் ப்ரூஃப் வந்து நம்ம பார்ப்போம். So tan inverse of x minus tan inverse of y is tan inverse of x minus y divided by 1 plus xy. Provided x y மல்டிப்ளை பண்ணா it has to be greater than -1. இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை, இப்போ சைன் அப்படியே இருக்கட்டும். ஸோ tan inverse of x minus tan inverse of y இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். பட் இங்க tan inverse of x இருக்கு, ஆனா என்ன இருக்கு? cos inverse இருக்கு. அப்ப இந்த cos inverse tan inverse மாத்திட்டேன் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி ஆன்சரை முடிச்சிடலாம். கரெக்டா? பாருங்க, tan inverse of x minus tan inverse of y இருந்தா அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி I can find the answer. பட் இங்க என்ன இருக்கு? cos inverse இருக்கு. அப்ப cos inverse எப்படி tan inverse மாத்தலாம்? ஈஸி இல்ல? பாருங்க, இங்க வந்து என்ன இருக்கு? sin of tan inverse of 1/2 அப்படியே இருக்கட்டும். இதை பாருங்க, cos inverse of 4/5 இருக்கு. அப்ப நான் tan inverse மாத்தணும். கரெக்டா? இது பாருங்க, என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் இதை 1ன்னு போடுப்போம். ஸோ சொல்யூஷன் we first change cos inverse in terms of tan inverse. புரியுதா? cos inverse tan inverse மாத்த போறேன். அதாவது cos inverse of 4/5 in terms of tan inverse மாத்தணும். எப்படி மாத்தலாம்? பாருங்க, எப்படி மாத்தலாம் அப்படின்னா பாருங்க, இப்போ cos ஃபார்முலா என்னது? adjacent side by hypotenuse. adjacent by hypotenuse. அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா adjacent வந்து 4, hypotenuse வந்து 5. கரெக்டா? ஆமா தானேப்பா? பாருங்க, இது எக்ஸ்னு வச்சுப்போம், இவன் தீட்டா, இவன் வந்து hypotenuse, இவன் ஆப்போசிட் சைடு, இவன் adjacent சைடு. இந்த 4ன்றது என்ன சொல்லும்? adjacent சைடு. இவன் யாரு? hypotenuse. கரெக்டா? இவன் வந்து hypotenuse. அப்ப இவன் வந்து 4, இவன் 5. இப்போ x யாரு கண்டுபிடிச்சிடலாமா? பித்தாகரஸ் தியரம் பை பித்தாகரஸ் தியரம் இம்பார்ட்டன்ட் சம் பாது. பித்தாகரஸ் தியரம் sum of x square plus 4 square is equal to 5 square. Pythagoras theorem, x square plus y square is equal to r square, radius square, hypotenuse square, opposite side square plus adjacent side square is equal to hypotenuse side square. அப்ப x square plus 4 square is equal to 5. இப்போ வந்து adjacent side, இப்போ opposite side, இப்போ hypotenuse. அப்போ x square என்ன ஆயிடும்? 25 minus 16 ஆயிடுமா? 25 minus 16. அப்ப x square என்ன ஆயிடும்? 9 போயிடும். x என்ன ஆயிடும்? 3 போயிடும். பாசிட்டிவ் எடுத்துக்கணும், ஏன்னா டிஸ்டன்ஸ்ல. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் யாரு? 3. இந்த டிஸ்டன்ஸ் யாரு? 3. அப்போ cos inverse of 4/5 நான் எப்படி எழுதிக்கலாம்? cos inverse of 4/5 tan inverse எழுதணும் அப்படின்னா tan inverse of tan ஃபார்முலா என்னதுப்பா? tan ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் பை adjacent சைடா? இப்போ வாட் இஸ் ஆப்போசிட் சைடு? பாருங்க, ஆப்போசிட் சைடு வந்து 3 கண்டுபிடிச்சாச்சு, adjacent வந்து 4, அவ்வளவுதான், மாத்தியாச்சு. புரியுதா இல்லையா?
புரியுதா இல்லையாப்பா? புரியுதா இல்லையா பாருங்க, இதை வச்சு அங்க போட்டாச்சு. ஸோ காஸ் இன்வர்ஸ் டான் இன்வர்ஸா மாத்தியாச்சு. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 இருக்குப்பா. ஸோ 4 வந்து adjacent சைடு, 5 வந்து ஹைபாட்டன்யூஸ். அப்ப இந்த சைட் ஸ்கொயர் பிளஸ் இந்த சைட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்டன்யூஸ் சைட் ஸ்கொயர். இது எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். அப்ப எக்ஸ் என்னவா போறான், 3 போறான். அப்ப இவன் 3, இவன் 4, அவன் 5. அப்ப காஸ் இன்வர்ஸ் tan இன்வர்ஸ் அப்படி எழுதலாம் அப்படின்னா cos inverse of adjacent by hypotenuse same as tan inverse of opposite by adjacent side. என்ன tan inverse ஃபார்முலா யாரு, opposite by adjacentல opposite யாரு 3, adjacent யாரு 4. புரியுதா? so now 1 becomes பாருங்க sin of tan inverse of 1/2. இது என்ன ஆயிடும், cos inverse of 4/5 is changed to tan inverse of 3/4. tan inverse of 3/4. இப்போ ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாமா பாருங்க, tan inverse of x minus tan inverse of y. ஸோ இது என்ன ஆயிடும், sin அப்படியே இருக்கட்டும். ஸோ tan inverse of x minus y. ஸோ x minus y divided by 1 plus xy. இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். ஏன்னா xy is greater than -1 தானே. மல்டிப்ளை பண்ணுங்க, x into y பாருங்க, 1/2 into 3/4 என்ன வரும், 3/8 ன்னு வரும். 3/8 is greater than -1. ஓகே, இப்போ என்ன ஆயிடும், சிம்பிளை பண்ணுங்க பாப்போம். so this will be sin of tan inverse of, இது ஃபுல்லா சிம்பிளை பண்ணிடலாமா, ஈஸி தானே. இங்கே போட்டுறேன் பாருங்க, அங்க போட கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ இங்கே போடுறேன் பாருங்க, 1/2 minus 3/4 என்ன ஆயிடும், 4 minus 6/8 divided by 1 plus 3/8. கரெக்டா, 1 plus 3/8. இது என்ன ஆயிடும், -2/8 into 11/8 இருக்கும். இங்க 8 plus 3 11, 11/8 மேலே போச்சுன்னா 8/11 ஆயிடும். அப்போ இது என்ன ஆயிடும், -2/11 இருக்கும். சாரி, -2/11. புரியுதா இல்லையாப்பா? ஒன்றும் கிடையாது, சிம்பிளை பண்ணியிருக்கேன். இது புரியுதா இல்லையா பாருங்க, இங்க cos inverse of 4/5 இருந்தது. cos inverse of 4/5 I am writing tan inverse of something. அப்போ tan inverse ஃபார்முலா என்னது, opposite by adjacent. adjacent வந்து 4, hypotenuse வந்து 5, opposite தெரியாது. அப்போ opposite கண்டுபிடிக்கிற எப்படி, பித்தாகரஸ் கண்டுபிடிக்கிறேன். x 3 போறான். இப்போ this is tan inverse of 3/4 போயிட்டான். அப்போ cos inverse of 4/5 is same as tan inverse of -3/4. so 1 becomes இது ஆயிடும், tan inverse of x minus tan inverse of y is tan inverse of x minus y divided by 1 plus xy. இப்போ tan inverse of -2/11 இருக்கு. புரியுதா? ஓகே, இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா tan inverse sin inverse மாத்த போறேன். tan inverse sin inverse மாத்த போறேன். மாத்திட்டேன் அப்படின்னா sin of sin inverse of x ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிடலாம். sin of sin inverse of x ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிடலாம். கரெக்டா? sin of sin inverse of x will be x if mod x is less than 1. ஞாபகம் இருக்கா அந்த ப்ராப்பர்ட்டி? sin of sin inverse of x will be x if mod x is less than 1. ஞாபகம் இருக்கா அந்த ப்ராப்பர்ட்டி? இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போறேன். அப்ப இங்க tan inverse இருக்கு, எப்படி sin inverse மாத்தலாம், எப்படி மாத்தலாம் பாருங்க. so we going to convert tan inverse of x to sin inverse of x. இப்போ இங்க tan inverse of -2/11 இருக்கு. அப்போ tan inverse of -2/11 இவன் யாரு, ஆப்போசிட் சைடு, இவன் யாரு, adjacent சைடு. அப்ப பாருங்க, இப்போ பாருங்களேன், tan inverse of x ஆட் ஃபங்க்ஷன்ல. அப்ப என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மைனஸ் வெளில கொண்டு வந்துடலாம், மைனஸை வெளில கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி சைனும் ஆட் ஃபங்க்ஷன், இங்க மைனஸ் வெளில கொண்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் சைன் ஆஃப் tan inverse of 2/11. இப்போ இவன் யாரு, ஆப்போசிட் சைடு, இவன் வந்து adjacent சைடு. ஸோ இவன் வந்து ஹைபாட்டன்யூஸ், இவன் ஆப்போசிட் சைடு, இவன் adjacent சைடு. ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு யாரு 2, இவன் வந்து 11.
இவன் வந்து 11. இப்போ இவன் யாரா போவான்? இவனை எக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் 2 square plus 11 square is equal to x square, correct? Opposite side square plus other side square is equal to hypotenuse side square. But this implies x square is equal to 121 plus 4. 121 plus 4, 125. 125. X is equal to root 125. So which is x is 5 root 5. X வந்து 5 root 5 போயிடும். So I can write sin of, இங்க next பேஜ்ல போடலாமா? I think பேஜ் விடல நினைக்கிறேன், பேஜ் விட்டுருவோம். ப்ராப்ளம் ரீட் பண்றோம். இங்க ஒரு டூப்ளிகேட் ஸ்லைடு. ஸோ பாருங்க, இப்போ என்ன ஆயிடும் பாருங்க. ஸோ சைன் ஆஃப், ஸோ இது 2 போட்டுருவோமா? இந்த 2 போட்டுருவோம். ஸோ 2 becomes sin, மைனஸ் இருக்கு வெளில, மைனஸ் சைன் ஆஃப் tan inverse of 2/11, கரெக்டா? tan inverse of 2/11 இருந்தது. This is minus sin of sin inverse of opposite by hypotenuse. So this is minus sin of sin inverse of opposite by hypotenuse என்ன ஆயிடும்? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து 5 root 5, கரெக்டா? ஸோ இப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ் என்ன ஆயிடும்? 2/5 root 5 ஆயிடும், கரெக்டா? 2 divided by 5 root 5 இருக்கும். 2 divided by 5 root 5. இப்போ sin inverse of x will be x if mod x is less than 1. So this is 2/5 root 5. 2 divided by 5 root 5. புரியுதா? minus 2 divided by 5 root 5 is a required answer. புரியுதா பாருங்க? So sin of, இன்னொரு சம் போட உங்களுக்கு புரிஞ்சிடும், will be x if modulus of x is less than 1. இந்த மாதிரி less than 1 தானேப்பா. 2 divided by 5 root 5 is less than 1. ஸோ மைனஸ் வெளில இருக்கு, sin inverse of x எக்ஸா போயிடும். இது நீங்க வேணா நீங்க இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ரேஷனலைஸ். ஸோ ரூட் 5 மேலே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆயிடும்? மைனஸ் 2 root 5 divided by root 5 5 போயிடும். ஸோ மைனஸ் 2 root 5 by 25. புரியுதா பாருங்க? இன்னும் ஒரு சொல்றேன் பாருங்க, இன்னும் ஒரே வாட்டி. முதல்ல வந்து இந்த cos inverse of x tan inverse மாத்தணும். எப்படி மாத்துறோம்? cos inverse of adjacent by hypotenuse, tan inverse of opposite by adjacent side. பட் நம்மளுக்கு adjacent தெரியும், பட் ஆனால் ஆப்போசிட் தெரியாது. அப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஆப்போசிட் சைடு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ tan inverse of 3/4 மாத்திட்டேன். ரொம்ப ஈஸி தான். இப்போ tan inverse of 1/2 minus tan inverse of 3/4 இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றேன். இப்போ tan inverse of x sin inverse மாத்த போறேன். அப்போ எப்படி மாத்தலாம்? tan inverse ஆப்போசிட் தெரியும், adjacent தெரியும், பட் ஹைபாட்டனியூஸ் தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க. ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பிளஸ் adjacent சைடு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்டனியூஸ் சைடு ஸ்கொயர். இப்போ 2 square plus 11 square is equal to x square. x 5 root 5 போயிடுச்சு. அப்போ tan inverse of x sin inverse மாத்த போறேன். எப்படி மாத்த போறேன்? sin inverse of opposite by hypotenuse போட போறேன். ஆப்போசிட் வந்து 2, hypotenuse வந்து 5 root 5. ஸோ மாத்தியாச்சு. ஸோ sin inverse of x will be x. if modulus is less than 1 அப்ளை பண்ணி மாத்தியாச்சு. புரியுதா? இப்போ இன்னொரு ப்ராப்ளம் போடுறேன் பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும். So find the value of cos of sin inverse of 4/5 minus tan inverse of 3/4. பாருங்க, இந்த sin inverse of x tan inverse of x மாத்த போறேன். மாத்தின பிறகு tan inverse x minus tan inverse of y ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we going to change sin inverse of x to tan inverse of x. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? sin inverse of 4/5. ஸோ நம்ம என்ன மாற்றணும்? tan inverse of மாற்றணும். ஸோ tan inverse of opposite side by
ஆப்போசிட் பை adjacent சைடு கரெக்டா. இப்போ பாருங்க நம்மளுக்கு இவன் வந்து யாரு சைன் அப்போ சைன் இன்வர்ஸ்ல சைன் இன்வர்ஸ் இவன் வந்து ஆப்போசிட் சைடு இவன் வந்து ஹைபாட்டன்யூஸ் கரெக்டா. பட் நம்மளுக்கு என்ன தெரியாது adjacent சைடு தெரியாது எனக்கு. கண்டுபிடிச்சிடலாமா பாருங்க ஹைபாட்டன்யூஸ் வந்து 5 ஆப்போசிட் சைடு வந்து 4 இவனை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ x ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் கரெக்டா. பித்தாகரஸ் தியரம் தானே. இவன் வந்து ஆப்போசிட் சைடு இவன் அட்ஜசன்ட் இவன் ஹைபாட்டன்யூஸ் ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் பிளஸ் அதர் சைடு ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்டன்யூஸ் சைடு ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 மைனஸ் 16 அகைன் எக்ஸ் என்னவா போகுது 3 போகுது. அகைன் எக்ஸ் 3 போகுது. ஸோ எக்ஸ் என்னவா போகுது 3 போகுது. ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் இப்போ ஈஸியா இருக்குல்ல உங்களுக்கு இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் யாரு ஆப்போசிட் வந்து 4 adjacent வந்து 3 மாத்திட்டோமா. ஸோ மாத்தியாச்சு. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3 மாத்தியாச்சு. ஸோ 1 becomes so now 1 becomes so cos of sin inverse of 4/5 minus tan inverse of 3/4 பாருங்க. இப்போ sin inverse of 4/5 என்ன மாத்தியாச்சு tan inverse of 4/3 மாத்தியாச்சு. அப்போ this is cos of tan inverse of 4/3 மாத்தியாச்சு minus tan inverse of 3/4. இப்போ tan inverse of x minus tan inverse of y என்ன ஆயிடும். ஸோ tan inverse of x minus tan inverse of y. ஸோ tan inverse of x minus y divided by 1 plus xy கரெக்டா. ஆமா தானப்பா. tan inverse of x minus tan inverse of y is x minus y divided by 1 plus xy. பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ tan inverse of x minus tan inverse of y is tan inverse of x minus y divided by 1 plus xy. ஓகே. இப்போ இது என்ன ஆயிடும் cos of tan inverse of இவன் பாருங்க கேன்சல் ஆயிடுவான் 3 3 4 4. அப்ப கீழே 2 மட்டும் தான் இருக்கும். 1 plus 1 இருக்கும். 1 plus 1 2 போயிடும். இப்போ இவன் என்ன ஆயிடுவான் 16 minus 9/4 4 பார்த்தா 16 16 minus 9/12. ஸோ 16 minus 9/12. ஸோ 7/12 இங்க இருப்பான். ஸோ திஸ் இஸ் cos of tan inverse of இந்த 2 மேல போச்சுன்னா 1/2 ஆயிடும். ஸோ 7/24 ஆயிடும் கரெக்டா. என்ன போட்டிருக்கேன்னா ஆமா 7/24 ஆயிடும். 7/24 ஆயிடும். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா tan இன்வர்ஸ cos இன்வர்ஸ மாத்த போறேன். மாத்திட்டேன் அப்படின்னா cos இன்வர்ஸ் ஆஃப் x எக்ஸா போயிடும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் x cos இன்வர்ஸ மாத்த போறோம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் x in terms of cos inverse of x மாத்த போறோம். இப்ப பாருங்க இவன் யாரு இவன் வந்து ஆப்போசிட் சைடு இவன் யாரு adjacent சைடு கரெக்டா adjacent சைடு. அப்ப என்ன ஆயிடும் சோ இவன் வந்து ஹைபாட்டன்யூஸ் இவன் ஆப்போசிட் இவன் adjacent. நம்மளுக்கு ஆப்போசிட் யாரு 7 இவன் வந்து 24 இவனை x னு வச்சுப்போம். சோ அப்போ 7 ஸ்கொயர் plus 24 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயரா பித்தாகரஸ் தியரம் படி by பித்தாகரஸ் தியரம் by பித்தாகரஸ் தியரம். சோ அப்போ இது என்ன ஆயிடும் 49 plus 24 ஸ்கொயர் என்னதுப்பா 576 ல 9 8 4 576. இது என்ன ஆயிடும் 49 plus சூப்பர் 625 வந்துட்டான். இப்போ x என்ன ஆயிடும் 25 போயிடும் கரெக்டா 25 போயிடும். அவன் என்ன போயிடுறான் 25 போயிடுறான். x என்ன போயிடுறான் 25 போயிடுறான். அப்போ தேர்ஃபோர் இந்த 2 போட்டுப்போமா இந்த 2 போட்டுருவோம்.
So 2 becomes இன்னும் ஒரே ப்ராப்ளம் தான். So 2 becomes cos of tan inverse of 7/24. So this I'm going to write tan inverse in terms of cos inverse. Cos inverse formula என்னது? Adjacent side divided by hypotenuse. So cos inverse of adjacent by hypotenuse 24/25, correct? Adjacent by hypotenuse 24/25. So cos inverse of x if modulus is less than 1. So என்ன ஆயிடும்? This is equal to 24/25. அவ்வளவுதான். What is this value? 24/25. புரியுதாப்பா? ரொம்ப ஈஸி, பயப்படக்கூடாது. என்ன பண்ண அப்படின்னா இந்த sin inverse of 4/3 tan inverse எழுதுறேன். எப்படி எழுதுறேன்? sin inverse of opposite hypotenuse தெரியும், adjacent தெரியாது. அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா tan inverse of opposite by adjacent மாத்திடலாம். ஸோ அப்போ ஆப்போசிட் வந்து 4, hypotenuse வந்து 5. ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா you can find adjacent side. ஸோ இப்போ tan inverse of 4/3 ஆயிடுச்சு. இப்போ tan inverse of x minus tan inverse of y அப்ளை பண்றேன். இங்க tan inverse cos inverse மாத்துறேன். அப்ப cos inverse மாத்துறேன் அப்படின்னா cos inverse வந்து ஆப்போசிட் adjacent by hypotenuse. பட் நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் தெரியும், adjacent தெரியும், hypotenuse தெரியாது. அதை கண்டுபிடிச்சிட்டோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? கண்டு போயிடுச்சு, பரவாயில்ல. எப்படி கண்டுபிடிக்கிறோம்? பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி x கண்டுபிடிக்கிறோம். x என்னவா போகுது? 25 போகுது hypotenuse. ஸோ அப்போ நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா cos inverse மாத்துறேன். ஸோ என்ன ஆயிடுச்சு? 24/25 வருது. புரியுதா? ஸோ 12ம் 13ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ஒரே மாதிரி ப்ராப்ளம். ஸோ நீ மூவ் ஆன் டு ப்ராப்ளம் நம்பர் 14 போமா? நம்ம புரியுதா இல்லையாப்பா? 12 13 புரிஞ்சுதா இல்லையா? ஸோ 12 வந்து பாத்தீங்கன்னா cos inverse of 4/5 பாருங்க. 12 பாத்தீங்கன்னா cos inverse of 4/5 tan inverse மாத்தணும். ஸோ adjacent தெரியும், hypotenuse தெரியும், பட் என்ன தெரியாது? ஆப்போசிட் தெரியாது. ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஆப்போசிட் கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அப்புறம் இது tan inverse மாத்திட்டோம். இப்போ tan inverse of x plus tan inverse of x minus tan inverse of ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இப்போ tan inverse of sin inverse மாத்துங்க. ஸோ மாத்தின பிறகு sin inverse of x will be x if modulus is less than 1. ஸோ tan inverse நம்மளுக்கு தெரியும், அப்போ ஆப்போசிட் adjacent hypotenuse தெரியாது. அப்போ hypotenuse தெரியாது, xன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 square plus 11 square is equal to x square. ஸோ 5√5 போகுது. அப்போ this I can write this as sin inverse of opposite by hypotenuse. ஆப்போசிட் வந்து சாரி sin inverse of opposite by hypotenuse. ஆப்போசிட் வந்து 2, hypotenuse வந்து 5√5. ஸோ எப்படி மாத்தலாம்? sin inverse of 2/5√5 னு மாத்தலாம். sin inverse of x will be x if modulus is less than 1. அதுதான் இந்த மாதிரி ப்ராப்ளம். பாருங்க 14 15 ரெண்டு முடிச்சிட்டு வீடியோ முடிச்சிருவோம். இது ரொம்ப ஈஸி இல்ல? find the domain of the following function. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா we need to find the domain of f of x is equal to tan inverse of square root of 9 minus x square. இப்போ tan inverse of x ஓட domain யாரு? any real number, கரெக்டா? tan inverse of x domain வந்து any real number. அப்போ this is defined எப்போ? is defined எப்போ? when 9 minus x square is greater than or equal to 0, கரெக்டா? root x is defined only when x is greater than or equal to 0. So, but tan inverse of root of 9 minus x square is defined for, அதாவது we need to find all values of x for which this function is defined. This function is defined whenever 9 minus x square is greater than or equal to 0. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? 9 is greater than or equal to x square, கரெக்டா? 9 is greater than or equal to x square. இது என்ன ஆயிடும்? x square is less than 9. So, அப்ப x square minus 9 is less than 0. We need to find all x for which x square minus 9 is less than 0. ரொம்ப ஈஸி இல்ல? எப்படி கண்டுபிடிக்கலாம்? What are the break point? Break point யாருப்பா? What are the roots? -3 3யும் root. இப்போ இங்க ஒரு x எடுங்க, இங்க ஒரு x எடுங்க, இங்க ஒரு x எடுங்க, இங்க ஒரு x எடுங்க. சாட்டிஸ்ஃபை ஆனான்னு பாருங்க. x 4 எடுத்தீங்க அப்படின்னா x 4 போட்டீங்கன்னா என்ன ஆயிடுமா? 4 square minus 9. அப்போ 16 minus 9 பாசிட்டிவ் லெஸ் தென் 0வா? இல்ல, அப்ப இவன் வரமாட்டான். 4 போடுறேன்ப்பா. 4 square minus 9
4 square minus 9 7 வரும். 7 is less than 0 வா? 7 is less than or equal to 0 வா? இல்ல. அதே மாதிரி xக்கு -4 எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது யூனிட் ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரியும் உங்களுக்கு. You take one x that lies in this interval. இப்போ xக்கு -4 கொடுத்தா அப்படின்னா -4 square plus 16. 16 minus 9 7. 7 is less than 0 வா? இல்ல. அப்ப இவன் வர மாட்டான். அப்போ வாட் எவர் x you take, x 0 எடுத்துக்கலாமா? 0 எடுங்க. 0 square minus 9 minus 9 minus 9 less than 0. அதே மாதிரி -3 எடுக்கலாம் plus 3 எடுக்கலாம். -3 எடுக்கலாம் plus 3 எடுக்கலாம். ஏன்னா 3 போட்டோம் அப்படின்னா it will be equal to 0. -3 போட்டோம் அப்படின்னா equal to 0 போகும். So what is the domain? Domain of f is -3, 3. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் புரியுதாப்பா? So domain is -3, 3. இப்போ செகண்ட் பாருங்க, we need to find the domain for f of x is equal to 1/2 tan inverse of 1 minus x square minus pi by 4. இப்போ we know that tan inverse of x is defined for all x belongs to R. ஆமா தானேப்பா? tan inverse of x ஓட டொமைன் யாரு? tan inverse of x ஓட டொமைன் யாரு? திரும்ப நான் பழைய காலத்துக்கு போனோம். tan inverse of x ஓட டொமைன் யாரு? R. சோ அப்போ இப்போ நம்மளுக்கு இங்க டொமைன்ல யார் இருக்கா? we need to find all x. we need to find all x for which tan inverse of 1 minus x square is defined. கரெக்டா? இப்போ நல்லா பாருங்களேன், 1 minus x square it is defined for all x. கரெக்டா? எந்த x கொடுத்தாலும் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். நெகட்டிவும் டினாமினேட்டர்ல 0வும் வராது, ரூட்டுக்குள் நெகட்டிவும் வராது. ஸோ அப்போ இஸ் டிஃபைன்டு ஃபார் ஆல் எக்ஸ். tan inverse of 1 minus x square is defined for all x. கரெக்டா இல்லையா? ஸோ tan inverse of 1 minus x square is defined for all x. எந்த x கொடுத்தாலும் 1 minus x squareன்றது ஒரு ரியல் நம்பரு. ஸோ tan inverse of real number is defined. கரெக்டா? What is domain? Domain is you can give whatever x you want. You can give whatever x you want. Even if you x is equal to 1, tan inverse of 0 0 தான், defined தான். So domain of f வந்து R. Domain of f வந்து R. ஓகேவா? ஈஸியா இருக்கா? ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இப்போ 15th பாருங்க, 15th ஓட இந்த tan inverse of x ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து we will going to start cosecant inverse, secant inverse, cot inverse. Okay. பாருங்க, prove that tan of sin inverse of x is equal to x divided by root of 1 minus x square where -1 is less than x is less than 1. அதாவது x வந்து இந்த இன்டர்வல்ல இருந்தது அப்படின்னா tan of sin inverse of x வந்து x divided by root of 1 minus x square. ப்ரூவ் பண்ணுவோமா? நீங்க புக் எடுத்துக்கோங்க. புக்ல வந்து TNSCERTல பேஜ் நம்பர் 147 பாருங்க. ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ப்ரூஃப். சூப்பரான ப்ரூஃப். பாருங்க, இப்போ வந்து கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 மூணு கேஸா பிரிக்க போறேன். நம்மளுக்கு x எங்க இருக்கு? x வந்து -1 to 1ல இருக்கு. கரெக்டா? என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேஸ் 1 வந்து what happens when x is equal to 0. கேஸ் 2 வந்து what happens when x lies between 0 to 1. கேஸ் 3 வந்து what happens when x lies between -1 to 0. புரியுதா? ஓகே. சோ கேஸ் 1 இத ப்ரூவ் பண்ண போறோம். So proof. So case 1. Case 1 when x is equal to 0. இது true ஆனு பாருங்க. True ஆனு பாருங்க. So tan of sin inverse of 0 0 by root of 1 minus 0 square. கரெக்டா? x க்கு 0 போடுறோம்பா. இப்போ sin inverse of 0 யாரு? 0 தான். So 0 by ஃபுல்லா 0 ஆயிடுவான்ல. tan inverse, இப்போ tan inverse tan 0 யாரு? 0 தான். So 0 is equal to 0. In that case, when x is equal to 0, this inequality holds. Sorry, this equality holds. இப்போ case 2. Case 2. When
x lies between 0 to 1 பாருங்க 0 இருக்கும்போது ட்ரூ ஆயிடுச்சு இப்போ 0 to 1 இருக்கும்போது x வந்து இந்த x வந்து 0 to 1 இருக்கும்போது இது ட்ரூவா அப்படின்னு செக் பண்ண போறோம் பாத்துருவோமா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா what we need to prove tan of sin inverse of x is equal to x divided by root of 1 minus x square என்ன பண்றேன்னா put theta is equal to sin inverse of x பெருசா இருக்குல்ல இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம் so what we need to prove tan theta is equal to x divided by root of 1 minus x square புரியுதா இல்லையா ஆமா தானேப்பா இதை நான் தீட்டான்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன் அப்போ we need to prove tan theta is equal to x divided by root of 1 minus x square ப்ரூவ் பண்றோமா இப்போ பாருங்க x வந்து 0 to 1 அப்போ sin inverse of x எங்க இருக்கும் x lies between 0 to 1 எங்க காலி இடம் இருக்கு இங்க போடுவோமா பாருங்க sin inverse of graph யாரு sin inverse of x so sin inverse of graph பாத்தீங்கன்னா -1 to 1 so plus pi by 2 to minus pi by 2 so sin pi by 2 1 sin pi by 2 minus 1 so graph இப்படி இருக்குமா this is the graph for என்னது y is equal to sin inverse of x கரெக்டா this is the graph for y is equal to sin inverse of x so when x lies between 0 to 1 my y எங்க இருக்கும் 0 to pi by 2 கரெக்டா பாருங்க when x lies between 0 to 1 my y lies between 0 to pi by 2 so அப்போ when x lies between 0 to 1 when x lies between 0 to 1 sin inverse of x எங்க இருக்கும் it lies between 0 to pi by 2 கரெக்டா so what we have assumed theta lies between 0 to pi by 2 கரெக்டா 0 to pi by 2 இப்போ பாருங்க theta is equal to sin inverse of x அப்போ sin theta என்ன ஆயிடும் x ஆயிடுமா அப்போ x by 1 போட்டுக்கலாமா இவன் யாரு ஆப்போசிட் சைடா இவன் யாரு adjacent சைடா கரெக்டா இப்போ tan theta என்ன ஆயிடும் ஆப்போசிட் சைட் டிவைடட் பை adjacent சைடா இப்போ நம்மளுக்கு என்ன தெரியாது சாரி இவன் ஹைபாட்னியூஸ்ல ஹைபாட்னியூஸா இப்போ tan theta என்ன ஆயிடும் ஆப்போசிட் பை adjacent ஆப்போசிட் x தெரியும் இவனுக்கு தெரியாது கண்டுபிடிச்சிருவோமா இதான் அப்ளை பண்ணிடுவோமா ஸோ பாருங்க ஆப்போசிட் வந்து x adjacent வந்து தெரியாது ஹைபாட்னியூஸ் வந்து 1 அப்போ x ஸ்கொயர் பிளஸ் adjacent side ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் அப்போ adjacent side ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ adjacent side இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டா ஆன்சர் போயாச்சு அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகிடும் வாட் இஸ் adjacent side ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் புரியுதா ஸோ அப்போ therefore we have tan theta is equal to x divided by root of 1 minus x square கரெக்டா tan theta is equal to x divided by root of 1 minus x square கரெக்ட் தானேப்பா ஆப்போசிட் பை adjacent தெரியாது நீ கண்டுபிடிச்சிட்டேன் இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க அப்போ வாட் இஸ் theta is sin inverse of x so you replace theta by sin inverse of x so x divided by root of 1 minus x ப்ரூவ் பண்ணிட்டோமா பாருங்க so tan of sin inverse of x will be x divided by root of 1 minus x square இப்போ case 3 நீங்க தான் போடணும் அதே தான் நான் என்ன பண்ணணும் இப்போ case 3 என்ன வரும் when x lies between -1 to 0 அதாவது case 1 வந்து 0 case 1 0 to 1 case 3 வந்து -1 to 0 அப்போ -1 to 0 இருக்கும்போது sin inverse of x எங்க இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் so -1 to 0 ல sin inverse of x lies between 0 to -pi by 2 கரெக்டா
So 0 to 1 minus 1 la my output value will be from 0 to minus pi by 2. அப்ப என்ன ஆயிடும்? So sin inverse of x will be from 0 to minus pi by 2. So அப்ப நம்ம theta lies between 0 to minus pi by 2 to 0. திருப்ப அதே கதை தான். என்ன கதை தான்? பாருங்க, நீங்க தான் பண்ணணும். அதுக்கு அப்புறம் திருப்ப என்ன பண்ணணும்? theta is equal to sin inverse of x. அப்ப x ஆயிடும் sin theta ஆயிடுமா? x ஆயிடும் sin theta ஆயிடுமா? அப்ப sin theta is equal to opposite by hypotenuse. opposite வந்து x, hypotenuse வந்து 1. you find tan theta. பாருங்க பேஜ் நம்பர் 147ல பாருங்க, இதேதான். in this case also tan of sin inverse of x divided by root of 1 minus x square. so எல்லா கேஸ்லயுமே tan of sin inverse of x will be x divided by root of 1 minus x square. இதுக்கு அப்புறம் அதே கதை தான்ப்பா. இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க? இத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. இங்க இருந்து பாருங்க, sin theta is equal to x அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா திரும்ப என்ன வரும்? tan of sin inverse of x will be x divided by root of 1 minus x square அப்படின்னு வரும். முக்கியமான ரிசல்ட். ஓகே, பாருங்க இதுக்கு அப்புறம் you copy paste this. So அப்போ tan of sin inverse of x will be x divided by root of 1 minus x square. ஓகேவா? 15th ப்ராப்ளம் இல்லையா? ஆமா 15th ப்ராப்ளம் இது, 14th இல்ல. சோ அப்ப என்ன பண்ணோம் இந்த வீடியோல we have introduced tan x graph. அப்புறம் tan x வந்து எப்போ on to இருக்கும், எப்போ on to இருக்குன்னு பார்த்தோம். அப்போ வந்து we can define inverse tan function. அப்ப inverse tan function domain யாரு? R. range வந்து open interval minus pi by 2 to plus pi by 2. அப்புறம் அதை பேஸ் பண்ணி 3 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி 9 ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் tan inverse of x minus tan inverse of y. முக்கியமான ப்ராப்ளம் அதான். So tan inverse of x minus tan inverse of y is tan inverse of x minus y divided by 1 plus xy. இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி 2 ப்ராப்ளம் போட்டோம். அப்புறம் 2 டொமைன் ப்ராப்ளம் போட்டோம். லாஸ்டா இந்த ரிசல்ட்டோட we have finished inverse tan function. Next video we'll move on to inverse cosecant, inverse secant, inverse cot function. ஓகேவா? மறக்காம ரிவைஸ் பண்ணுங்க. இப்போ வந்து sin inverse, cos inverse, tan inverse முடிச்சாச்சு. நீங்க என்ன பண்ணணும்? மொத்தமா ஒரு வாட்டி ஃபுல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? So next we'll continue solving more problems. We'll move on to next inverse function. ஓகேவா? So we'll see next video. Goodbye. Thank you. All the best.